மகாராஜா, ராஜ்யசபையை இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு உங்களோட... மன்னிக்கணும் மகாராஜா. ராஜ்யசபை விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். நிச்சயமா குருஜி, சொல்லுங்க. நீங்க என்கிட்ட என்ன சொல்லணும்? மகாராஜா, இறந்து போன உங்க அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக நீங்க என்கிட்ட ஏதாவது ஒரு வழியை யோசிக்க சொன்னீங்க இல்லையா? அப்படியே உங்க அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றின மாதிரி இருக்கும். ஆமா குருஜி, எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களால என்னோட பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு காண முடிஞ்சதா? நிச்சயமா. மகாராஜா, உங்க அம்மாவோட கடைசி ஆசையா? எனக்கு ஒன்றும் புரியலையே மகாராஜா. நான் சொல்ற மந்திரியாரு, மகாராஜாவோட இறந்து போன அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு மகாராஜா என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அவங்களுக்கு ரத்னகிரி மாம்பழத்தை சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னாங்களாம். ஆனா அவங்களோட உடல்நிலை சரியில்லாததுனால அவங்க ஆசை நிறைவேறதுக்குள்ளேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க கடைசி ஆசை நிறைவேறாமலே இருந்துருச்சு. தான் அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வச்சு அவங்க ஆத்மாவுக்கு எப்படி சாந்தி கிடைக்கிற மாதிரி செய்யறது, தான் பெத்த கடனை எப்படி தீர்த்துக்கிறதுங்கிற கவலையில மகாராஜா இருந்தாரு. மன்னிக்கணும் குருதேவா, ஆனா இது எப்படி சாத்தியமாகும்? மகாராஜாவோட அம்மா ரத்னகிரி மாம்பழத்தை சாப்பிடுறதுக்கு இப்ப உயிரோட இல்லையே. மரணம் மனித உடலுக்குத்தானே தவிர கடமைக்கு இல்ல. அரச குலத்துல பிறந்தவங்க உயிரை வேணாலும் கொடுப்பாங்களே தவிர தன்னோட கடமையை நிறைவேற்றுறதுல பின்வாங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம சாஸ்திர சம்பிரதாயப்படி ஒருத்தரோட கடைசி ஆசை நிறைவேறாமலே அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு முக்தி கிடைக்காது. மகாபலி ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் தான் அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வருஷக்கணக்கா மோட்சம் கிடைக்காம அலையிற அவங்க அம்மாவோட ஆத்மாவுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாரு. அதனால அவருக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்யணும். அவர் கடமையை பாராட்டி பெருமையோட தலைவணங்குறேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் குருதேவா. இப்பவும் நான் கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், இது எப்படி சாத்தியமாகும்? எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போய் சொர்க்கத்துல இருக்கிற ராஜமோதாவோட கடைசி ஆசை நிறைவேற வாய்ப்பே இல்லையே. வாய்ப்பு இருக்கு, நிச்சயமா நிறைவேற வாய்ப்பு இருக்கு. ஏன் நிறைவேற முடியாது? நான் அதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட தியானத்தால, தவத்தால, தந்திர சாதனைகளின் சக்தியால மொத்தத்துல பரலோகத்தோட இணைப்பை நான் சாதிச்சிட்டேன். நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இறந்து போன மகாராஜா அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுன்னு. அப்ப சொல்லுங்க குருதேவா, என்னால என் இறந்து போன அம்மாவோட கடைசி ஆசையை எப்படி நிறைவேற்ற முடியும்? ரொம்ப சுலபமான உபாயம் இருக்கு மகாராஜா. இறந்து போன உங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இங்க இருக்கிற பண்டிதர்களுக்கு ஒரு தங்க மாம்பழத்தை தானமா கொடுங்க. அதனால உங்க அம்மாவோட கடைசி ஆசை நிறைவேறி அவங்க ஆத்மா தானா சாந்தி அடையும். ஏன்னா பண்டிதர்களுக்கு செய்யறதுனால கிடைக்கிற புண்ணிய பலன் நேர சொர்க்கத்துக்கு போய் சேரும். அற்புதமான உபாயம் குருதேவா. பண்டிதர்களுக்கு தானம் கொடுக்கறதுன்னா தேவர்களை திருப்திப்படுத்துறதா அர்த்தம். தேவர்களை திருப்திப்படுத்தணும்னா எல்லா கடமைகள்ல இருந்தும் முக்தி பெறலாம். நீங்க சொன்ன இந்த உபாயம் உண்மையிலேயே ரொம்ப பாராட்டுக்குரியது குருதேவா. நான் இன்னைக்கே தங்க மாம்பழத்தை... அதுக்கு அவசியமே இல்ல மகாராஜா. என்னோட உபாயத்தை நீங்க நிராகரிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது மகாராஜா. அதனால நான் என்ன மன்னிச்சிருங்க. உங்க அனுமதியை கேட்காமலேயே கஜானா அதிகாரி கிட்ட சொல்லி தங்க மாம்பழத்தை செய்ய சொல்லிட்டேன். அங்க பாருங்க, தங்க மாம்பழம் எப்படி என்னமா ஜொலிக்குது. அடடா, இங்க என்ன நடக்குது பட்டு? தடுத்தாகணும் இந்த கொள்ளைய. ஒண்ணும் பண்ணாத ராமா, தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்காத சொல்லிட்டேன். இவங்க கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன சும்மா இருக்க சொல்றியா? இல்ல என்னால அது முடியாது. நானும் ஒரு மாம்பழத்தை வாங்கியே தீருவேன். ராமா, நீயுமா?
ஆமா பட்டு, நானும் தான். மகாராஜா, உங்க கையால இந்த தங்க மாம்பழங்களை ஒரு தடவை தொடுங்க. உங்க தூய்மையான உள்ளத்துல இறந்து போன உங்க அம்மாவை நினைச்சுக்கங்க. இந்த மாம்பழங்களை பண்டிதர்களுக்கும் பிராமணர்களுக்கும் தானமா கொடுக்க அனுமதி கொடுங்க. சாகரத்துக்கு முன்னாடி இந்த கிழவை எப்படியாவது நமக்கு ஒரு நல்லதை பண்றான். என்னதான் சொன்னாலும் நம்ம கிழமை ரொம்ப விவரமான ஆளுதான். தங்க மாம்பழம் நம்ம கைக்கு வர வரைக்கும் இங்க எந்த அசம்பாவிதமும் நடக்க கூடாதுன்னு நீ கடவுளை வேண்டிக்க மணி. சரி சரி போ, போ. ஓஹோ, நீங்களும் வரிசையில நிக்கிறீங்களா? விகடன் ராமகிருஷ்ணனும் மாம்பழத்துக்காக வரிசையில நிக்கிறாரு மகாராஜா. பண்டிதனை ராமகிருஷ்ணா, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் வரிசையில நின்னு மாம்பழத்தை வாங்கலாம்னு நினைக்கிறேன். கோத்திர தர்மப்படி நானும் பண்டிதன் தானே, அதனால அந்த தங்க மாம்பழத்தை வாங்க எனக்கு உரிமை இருக்கு இல்லையா மகாராஜா? அதான் நேர்மையா வரிசையில நிக்கிறேன். நேர்மையா நிக்கல, ஒளிஞ்சுகிட்டு நிக்கிறாரு. மாம்பழத்தையும் வாங்கிக்கணும், யாருக்கும் தெரியவும் கூடாது. இப்போ தெரியுதா இந்த விகடன் எவ்வளவு சந்தர்ப்பவாதி, எவ்வளவு சுயநலவாதின்னு? மகாராஜா ஒரு தங்க மாம்பழத்தை வாங்கிக்கிறதுக்காக தன்னோட பதவியையும் இடத்தையும் விட்டுட்டு பண்டிதர்களுக்கு நடுவுல நின்னுகிட்டு அவனுக்கும் அருகதை இருக்குன்னு சொல்றான். இதத்தான் சுயநலத்தோட உச்சக்கட்டம்னு சொல்லுவாங்க மகாராஜா. இதெல்லாம் என்ன ராமகிருஷ்ணா? நான் உனக்கு சம்பளம் கொடுக்கறேன், பரிசுகள் கொடுத்திருக்கேன், வீட்டையும் கொடுத்திருக்கேன். அதெல்லாம் போதுமானதா இல்லையா? போதுமானதுதான் மகாராஜா. போதுங்கிறத விட ஒரு படி அதிகமா இருக்குன்னே சொல்லலாம். இருந்தாலும் என்ன இருந்தாலும் சும்மா கிடைக்கிறத யாரு வேண்டான்னு சொல்லுவாங்க மகாராஜா. கொள்ளையடிக்கிற ராஜ்யத்துல கொள்ளைக்காரங்கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுல ஒண்ணு தப்பு இல்லையே. தங்க மாம்பழத்தை குடுக்கறாங்கன்னு தெரிஞ்சது, கையை நீட்டி ஒண்ணு வாங்கிக்கிறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. ராமகிருஷ்ணா, சுயநினைவோட தான் இருக்கியா? என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? மகாராஜா இது அவமானம். நமக்கு மட்டும் இல்ல, இறந்து போன உங்க அம்மாவுக்கும் தான். இறந்து போன உங்க அம்மாவோட கடைசி ஆசையை அவமதிச்சிருக்கான். இறந்து போன உங்க அம்மாவுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்காக செய்யற தானத்தை இவன் பரிகாசம் பண்றான் மகாராஜா. என்ன கொள்ளைக்காரன் சொல்றான். உங்களோட ராஜ்யத்தை கொள்ளையடிக்கிற ராஜ்யம்னு பழி சுமத்துறான். இந்த அவமானத்தை என்னால பொறுத்துக்கவே முடியாது மகாராஜா. இல்ல மகாராஜா, இல்ல குருதேவா, நீங்க தேவையில்லாம கோவப்படுறீங்க. என்னோட உத்தேசம் அது இல்ல குருதேவா. போதும் உன்னுடைய அதிக பிரசங்கித்தனம். உன்னுடைய எல்லையை தாண்டி போய்கிட்டு இருக்க. நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன், ஆனா என் கண் முன்னாடி ஒரு சாதுவை அவமானப்படுத்துறத பொறுத்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இது என்னோட சொந்த விஷயம். என்னோட சொந்த விஷயத்துல தலையிடுறதுக்கான அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கல ராமகிருஷ்ணா. என்னுடைய நட்பையும் என்னுடைய பொறுமையையும் என்னுடைய இயலாமையா நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. இங்க இருந்து வெளியே போயிடு. இப்பவே இந்த நிமிஷமே வெளியே போ. இதுக்கப்புறம் உன்னுடைய முகத்தை நான் பார்க்க விரும்பல. வெளியே போ, வெளியே போ.
மகாராஜா கூடவே பிரச்சனை வச்சுக்கிட்டியே. ஆனா நான் போய் சொல்லலையே, உண்மைதானே சொன்னேன். எதுக்கா இருந்தாலும் நேரம் காலம் பார்க்கணும் ராமா. ஆ சரி சரி, ஏதோ தப்பு நடந்துருச்சு. இப்ப அதுக்காக என்ன தூக்குல போட போறியா? நான் தூக்குல போட மாட்டேன். ஆனா அம்மா கையால நல்லா வாங்கி கட்டிக்க போறப்போ. நீ என் நண்பனா இல்ல எதிரியா? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரு. அட, நீங்க வந்துட்டீங்களா? அது எடுத்துக்கங்க. எதை எடுத்துக்கணும்? தண்ணி சொம்பு எடுத்து கை கால் முகம் கழுவிக்கங்க. நான் போய் துணி எடுத்துட்டு வரேன். சாரதாவை பார்க்கும்போது சாதாரணமா தான் இருக்கா. அப்ப தர்பார்ல நடந்த விஷயம் இன்னும் வீட்டுக்கு வரல. பண்ணுங்க. என்ன பண்ணணும்? தண்ணி மேல சத்தியம் பண்ணுங்க. நான் கேக்குறதுக்கு எல்லாம் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன்னு. உங்களை தர்பார்ல இருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல, ஏன் வாயை மூடிட்டு இருக்கீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆனா உனக்கு எப்படி தெரிஞ்சது? அப்ப ஊர்ல இருக்கவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? புடிச்சுக்கங்க. எதை புடிச்சுக்கணும்? வேஷ்டியை தூக்கி கையில புடிச்சுக்கோங்க. அப்பதான் ஓட முடியும். நான் எதுக்கு இப்ப ஓடணும்? பின்னாடி திரும்பி பாருங்க, அம்மா இருக்காங்க. அம்மா வேண்டாமா, அம்மா வேண்டாம். அம்மா அம்மா வேண்டாமா, நான் சொல்றத கேளுமா, சொல்றத கேளு. அடிச்சிட்டம்மா. நீ ஏண்டி கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு இருக்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லு. தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒழுங்கா ஒரு இடத்துல கூட இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தேவையா? குடும்பத்துல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறது உன்னால பார்க்க முடியாதுல்ல? ஆமா, வலிக்குது வலிக்குதுமா. இவ்ளோ கஷ்டங்கள் பட்டதுக்கு அப்புறம் ஏதோ கடவுள் புண்ணியத்துல இந்த வீடு கிடைச்சது, ஒரு ஆதரவு கிடைச்சது, அவ்ளோ பெரிய மகாராஜாவோட கருணை கிடைச்சது. நீ எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சவராக்கிட்ட. நீ எதுக்குடா மகாராஜாக்கும் இறந்து போன அவரோட அம்மாக்கும் நடுவுல போன? நல்ல கதையா இருக்கே. நான் எப்படி இங்க நடக்கிற விஷயத்துல தலையிடாம இருக்க முடியும்? மகாராஜா அம்மா பேரை சொல்லி அவர்கிட்டயே கொள்ளையடிக்கிறாங்கங்கிற விஷயம் என் கண்ணுக்கு தெரிஞ்சதே. தங்க மாம்பழத்தை தானமா கொடுக்கறாங்கம்மா. இப்போ என்ன எடுத்துக்கங்க. இவங்க சொல்றாங்களா? நான் சொல்றேன், பின்னாடி இருக்கிற பலகையை எடுத்துக்கோங்க. கம்பெனி படாம காப்பாத்திக்கலாம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவரு ஒரு மகாராஜா, அவர் ஒரு தங்க மாம்பழம் கொடுத்தா என்ன, இல்ல தங்க முட்டை கொடுத்தா என்ன? நீ எதுக்கு தேவையில்லாம அத பத்தி எல்லாம் கவலைப்படுற? அவர் எதுக்கு தங்க முட்டையை கொடுக்க போறாரு? அவர் என்ன சேவலா? மொத விஷயம், முட்டைய சேவல் போடாது, பக் 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 கோழி தான் போடும். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு பண்டிதரா இருந்துட்டு பண்புள்ள வம்சத்துல பிறந்துட்டு ஒரு முட்டைய பத்தி பேசுறீங்களே. சீ சீ சீ. நல்ல கதையா இருக்கே. முட்டைன்னு முதல்ல அம்மா வாயில இருந்து தானே வந்தது. அப்ப தெரியல இது என்ன வம்சம்னு. எடுத்துக்கங்க. இங்க பாரு, நீ நினைக்கிறத அப்புறம் சொல்லு. முதல்ல அம்மா சொன்னதை சொல்லு. ஐயோ, இவங்க தான் சொல்றாங்க. உங்க துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. உங்கள மாதிரி ஒரு முட்டாள், வெக்கம் இல்லாத, பொறுப்பு இல்லாத மகன் உங்களுக்கு தேவையில்லையா? மகாராஜாக்கு முன்னாடி எப்படி பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியலையா? அம்மா, கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன். நீ பாழாக்குனது எல்லாத்தையும் மறுபடியும் சரி பண்ற வரைக்கும், நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் சரியா மாத்துற வரைக்கும் இந்த வீட்ல அம்மா ஒரு நொடி கூட கண்ணை மூடாம, பல்லுல பச்சை தண்ணி கூட படாம எங்கே உட்கார்ந்து இவங்க போராட்டம் பண்ண போறாங்களா? நீயுமா? இல்ல, நான் கொஞ்சம் களைச்சு போயிட்டேன், அதான் உட்கார்ந்துட்டேன். கடவுளே, இது என்ன புது சோதனையா இருக்கு? என்னாச்சு? என்ன இங்க சத்தம்? புளிஞ்சு போச்சு. லாம மறுபடியும் ஏதோ தப்பு பண்ணிருப்பான். அப்படிதானே லாமா? அடே உன்ன, இங்க என்ன நிலைமையில இருக்கு? நானு போடா பொடிப்பைய. டேய் கனி, இன்னொரு தங்க மாம்பழம் கிடைச்சிருந்தா இந்த கிழவங்கிட்ட இவ்வளவு நாளா இருந்ததுக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சிருக்கு நமக்கு. நான் ரெண்டாவது தடவையா வரிசையில நின்னு ரெண்டாவது மாம்பழத்தையும் சம்பாதிச்சிட்டேன்டா என் அறிவு கட்ட நண்பா. இங்க பாரு. இது துரோகம், இது மோசம். அப்படியா? அப்ப அந்த கிழவன் மகாராஜாக்கு பண்ணது மட்டும் நியாயமான வேலையா? நான் பண்ணா மட்டும் துரோகம், மோசம்?
ஒரு விதத்துல நீ சொன்னது உண்மைதான். குரு எவ்வழியோ சிஷியர்கள் அந்த வழியே. நாம அப்படிலாம் பேசக்கூடாது கனி. அவரு நம்மளோட குருஜி. எவ்வளவு பெரிய மகான், எவ்வளவு பெரிய ஞானி. அவரு புருஷர்கள்லயே மகா புருஷர். எவன்டா சொன்னது அவன் மகா புருஷன்? அவன் ஒரு வடிகட்டின திருட. அந்த சூழ்ச்சிக்கார சுயநலக்கார கிழவனை பார்த்தா உனக்கு மகா புருஷன் மாதிரி தெரியுதா? மகா புருஷன் போதும்பா, இதுக்கு மேல பேசாத. நீ சொல்ற அளவுக்கு அவ்வளவு மோசம் இல்ல நம்ம குருஜி. வெங்காயம் அந்த மொட்டை கிழவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவன் வயித்துல குத்து குத்துன்னு குத்துவேன். ஒரு குத்து உள்ள குத்தி அப்படியே கொடல உருவணும். வேணாண்டா, நிலைமையை புரிஞ்சுக்க. குருவா அவளை கீழ்த்தரமா பேசக்கூடாது. டேய் மணி, அவனுடைய நல்ல நேரம் அவன் குருவாயிட்டான், நான் சிஷ்யன் ஆயிட்டேன். இல்லனா அந்த திருட்டு கிழவனை திருப்பி போட்டு அவன் கால் ரெண்டையும் போட்டுச்சு காத்துல சும்மா சுத்தி 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 ஆசீர்வாதம் கேட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாம குருஜி உங்க ரெண்டு கையும் எப்போ என் தலை மேல இருக்குன்னு கேட்டிருப்பேன். அப்படியா எங்க ரெண்டு பேருக்கும் எப்பவும் உங்க காலடியில இடம் வேணும்னு கேட்டிருப்பேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ. நிச்சயமா நிச்சயமா நான் இப்பவே இந்த நிமிஷமே என்னோட பிரியமான சிஷ்யர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறேன். என்னோட ஆசீர்வாதம். எங்களை மன்னிச்சிருங்க குருஜி, மன்னிச்சிருங்க. ரெண்டு பேரும் என்ன சொன்னீங்க? நான் யாரு? நான் வடிகட்டின திருடனா? என்ன தைரியம்டா உங்களுக்கு? மனுஷன் இல்லாதப்போ பின்னாடி பேசுவீங்க, வசமா மாட்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்பீங்க. இல்ல, நாங்க தங்க மாம்பழத்தை கேக்குறோம். எங்க மாம்பழத்தை திருப்பி கொடுத்துருங்க குருஜி. சில்லறத்தனமான வேலை, சின்ன புத்தி. கடற்கரை ஓரமா உக்காந்துக்கிட்டு மணல் வீடு கட்டி விளையாடுறவங்களுக்கு கடல்ல இருக்கிற முத்து சுலபமா கிடைக்காதுடா. உயிரை பணையம் வச்சு ஆழ்கடலுக்கு போய் மூச்சடக்கி முத்தெடுக்கணும். யோசிங்க மரமண்டைங்களா, யோசிங்கடா. ஒரு மாம்பழத்தை கொடுக்க முடிஞ்ச மகாராஜாவால 2 மாம்பழத்தை கொடுக்க முடியாதா? 4 கொடுக்க முடியாதா? 8 கொடுக்க முடியாதா? 6 தங்க மாம்பழத்தை கொடுக்க முடியாதா? இதுக்கு அர்த்தம் என்ன குருஜி? கவனமா கேட்டுக்கங்க. எல்லா பண்டிதருங்க கிட்டையும் போய் நாளைக்கு அவங்க தங்க மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு தர்பாருக்கு வர சொல்லுங்க. நான் மகாராஜா கிட்ட சொல்லி ஒரு தங்க மாம்பழத்துக்கு பதிலா ஒவ்வொருத்தருக்கும் 12 தங்க மாம்பழம் வாங்கி தரேன். குருஜி எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆடி போயிடுவாங்க. வாழ்க குருஜி. குருஜி வாழ்க. ஆனா ஒண்ணு, அதுல பாதி மாம்பழம் எனக்கு வந்து சேர்ந்தாகணும். நாசமா போவான் இந்த கிழவன். என்ன சொன்ன? குருஜி வாழ்க, குருஜி வாழ்க, குருஜி வாழ்க. நேரம் இப்போ நமக்கு சாதகமா இருக்குடா முட்டா சிஷ்ய பசங்களா. துஷ்ட கிரகங்களோட பார்வை விலகிடுச்சு. ஒரு பக்கம் மகாராஜாவை உணர்ச்சி வசப்பட வச்சு தங்க மாம்பழத்தை பறிச்சோம், இன்னொரு பக்கம் அந்த துஷ்ட பண்டிதன் ராமகிருஷ்ணன் அவமானப்படுத்தி தர்பாரை விட்டே வெளியே அனுப்பி வச்சிட்டோம். பாவம் அந்த பண்டிதன். இனிமே அவன் வாழ்க்கையில நிம்மதியா தூங்கவே முடியாது. உன்னுடைய அதிக பிரசங்கித்தனம் என்னுடைய நட்பையும் என்னுடைய பொறுமையையும் என்னுடைய இயலாமையா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இங்க இருந்து வெளியே போயிடு. இப்பவே இந்த நிமிஷமே வெளியே போ. இதுக்கப்புறம் உன்னுடைய முகத்தை நான் பார்க்க விரும்பல.
காரணம் நான் தான். என்ன ரம? சொல்லு சொல்லு. இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல, இங்க நல்லதா இருக்கு. எனக்கு ஏதோ கெட்ட கனவு வந்துச்சு, அதனாலதான் கத்துனமா. நீங்க தூங்குங்க. யாராவது இப்படிதான் அறைக்குள்ள வருவாங்களா? நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? என்ன பண்றது? அம்மா தான் வாச கதவை தாப்பா போட்டு நல்லா பூட்டி வச்சிருக்காங்களே, எப்படி உள்ள வர்றது? அப்ப ஏன் உள்ள வந்தா? ஏன் வந்தேன்னா? இது என்ன கேள்வி சாரதா? அங்க மகாராஜா தர்பாரை விட்டு துரத்திட்டாரு, இங்க அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டா. இப்போ உன்னை பார்க்க வராம எங்க போறது சொல்லு? சரி விடு, அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இன்னைக்கு முதல் ராத்திரி விஷயத்தை பத்தி பேசி ஒரு முடிவு பண்ணுவோம். என்ன சாலதா பாத்துட்டு இருக்க? திருட! ஐயோ, திருடனா? என்ன தைலியம் விழுந்திருந்தா எங்க வீட்டுக்கு வளர்ந்துருப்ப. என்ன தைலியம்? நிறுத்துங்க, அடிக்காதீங்க. சொன்னா கேளுங்க. அவன் அடிக்காதீங்க, அவன் திருடன் இல்ல. அப்ப இவன் திருட இல்லனா எதுக்காக திருட மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சா? அடிங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சது அவன் இல்ல தம்பி, நான் தான். நல்லா இழுக்கே, நீ சொன்ன உடனே நாங்க நம்பிடணுமா? எழுந்தலாமா? இதோ இங்க நிக்கலாம் பாருங்க, இவனை உதைக்கலாம். மந்திரியாரே, நீங்களா? நீங்க இங்க? ஒரு திருட மாதிரி அர்த்த ராத்திரியில உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு என்ன மன்னிச்சிரு ராமகிருஷ்ணா. என்ன பண்றது? மந்திரியா இருந்துகிட்டு தர்பார்ல இருந்து தள்ளி வச்சவனை சந்திக்கிறது ரொம்ப தப்பு. பகல் வேளையில ரொம்ப சாதாரணமா உன்னை வந்து பாக்குறது முடியாத வேலை. அதனாலதான் நான் நீங்க எதுவும் தப்பா நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுவும் உங்க வீடு மாதிரி தான். ஆனா நீங்க இவ்வளவு தூரம் வர அளவுக்கு என்ன அவசியம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் இந்த வேலையில இங்க எதுக்கு வந்திருக்கேங்கிற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு தர்பார்ல எல்லாமே உன் கண்ணு முன்னாடி தானே நடந்தது. இலவசமா தங்க மாம்பழம் கொடுத்துட்டு இருக்காங்க ராமகிருஷ்ணா. நாளைக்கு தங்க குதிரை, நாளானைக்கு தங்க ஒட்டகம், கடைசியில இது யானை வரைக்கும் போய் சேரும். இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் நிச்சயம் அரசாங்க கஜானா காலி ஆயிரும். இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் ராமகிருஷ்ணா. இந்த சதியை எப்படியாவது முறியடிச்சே ஆகணும். மன்னிக்கணும் மந்திரியாரே, நான் ஒரு சாதாரண விகடன் மட்டும் தானே. அதுலயும் இப்ப தர்பார்ல இருந்து ஒதுக்கப்பட்டவன். என்னால என்ன பண்ண முடியும்? உன்னால முடியும் ராமகிருஷ்ணா. இத உன்னால மட்டும்தான் பண்ண முடியும். உன்னோட அறிவு, ஆற்றல் என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எந்த தண்டனையும் யாரோட சூழ்ச்சியும் நிச்சயமா உன்னை தடுத்து நிறுத்தவே முடியாது.
இதை நீதான் செஞ்சு முடிக்கணும் ராமகிருஷ்ணா. மகாராஜாக்காக, இந்த நாட்டுக்காக, சத்தியம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா இதுல நீ தோக்க மாட்டேன்னு. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நியாயம் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியல மந்திரியாரே. ஆனா மகாராஜாக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் உண்மை ஜெயிக்கணுங்கிறதுக்காகவும் நான் நிச்சயமா முயற்சி பண்ணுவேன். ஒருவேளை நான் இங்க வந்ததுக்கான காரணம் இதுவாவே கூட இருக்கலாம். பாத்துருவோமே என்னதான் நடக்குதுன்னு. வாழ்த்துக்கள் குருஜி. நீங்க உட்கார வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆமா பிரபு, இன்னையோட என் விரதம் முடியுது. பிரபு, 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 உட்காரலாம். ஐயோ பிரபு, நான் சொல்ல மறந்தே போயிட்டேன். உங்களை பாக்குறதுக்காக பண்டிதர் ராமகிருஷ்ணன் யாரும் வந்திருக்காரு. வெளியில காத்துக்கிட்டு இருக்காரு. குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணன் உங்களை பார்க்க எதுக்காக வந்திருக்காரு? வராம எப்படி இருப்பான்? ஏதாவது ஒரு புது திட்டத்தை போட்டுட்டு வந்திருப்பான். அவனுக்கே தெரியும்ல, நான் மகாராஜா கிட்ட சொன்னேன்னா அவரால் அதை தட்ட முடியாது. நீங்க தான் சொல்ல மாட்டீங்களே, அவ்வளவு பெரிய நல்ல மனசு உங்களுக்கு எங்க இருக்கு? அதாவது இவன் என்ன சொல்ல வரானா, இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய நல்ல மனசு உங்களை தவிர வேற யாருக்கு வரும்? இப்ப நான் அவர்கிட்ட என்ன சொல்லட்டும் சுவாமி? அவர் வெளியில காத்துக்கிட்டு இருக்காரே. காத்துக்கிட்டு இருக்கட்டும், ஒன்னும் குடிமொழிக்கு போயிடாது, காத்துக்கிட்டு இருக்கட்டும். டே கனிமணி, குருஜி போங்க, போய் அவங்கிட்ட சொல்லுங்க இது தாத்தாச்சாரியார் ஓய்வு எடுக்கிற நேரம்னு. எங்க குரு தூங்குறாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன வேலையா வந்திருக்கீங்க? உங்க குருஜியை பார்க்கலான்னு வந்த நண்பர்களே. எங்க குருஜி இப்ப நீங்க பார்க்க முடியாது. நான் இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு எங்களை உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. என்னது? அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி சொன்னாரு தூங்க போறேன்னு. இந்நேரம் தூங்கி இருப்பாரு அவரு. எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க? இல்ல 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 இல்ல, ராஜகுருவை பார்க்கலான்னு வந்தேன். ஆனா இங்க வந்து அது முடியலன்னதும் நிராசையாயிடுச்சு. ஏன் நீங்க நிராசையானா உங்களுக்கு சிரிப்பு வருமா? இல்ல இல்ல, நான் இங்க வந்ததே குரு தாத்தாச்சாரியாரை எங்க வீட்டுக்கு அழைக்கதான். நாளைக்கு எங்க அப்பாவோட புண்ணிய திதி, அதான் பண்டிதர்களை சாப்பாடுக்கு கூப்பிடலாமேன்னு வந்தேன். நம்ம ராஜ்யத்துல மகாகுரு தாத்தாச்சாரியாரை விட பெரிய பண்டிதர் இருக்க முடியுமா என்ன? அதனால அவர் என்னோட அழைப்பு ஏத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாருன்னா அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும்னு நினைச்சேன். குருஜி அவசியம் வரேன்னு சொல்லி இருப்பாரு. ஆனா என்ன பண்றது, இப்ப அவரு தூங்கிக்கிட்டு இருக்காரு. சரி பரவாயில்ல, விடுங்க நண்பர்களே. ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா, மகாகுரு தாத்தாச்சாரியார் என் வீட்டுக்கு சாப்பிட வருவாருன்னு நினைச்சு அவருக்காக என்னெல்லாம் தின்பண்டங்கள் தயார் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுமா? என்னன்னு? பால் பாயாசம், சுத்தமான நெய்யில பண்ண கோதுமை அல்வா, அதிரசம், உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல், பூரி, அப்பம், பூந்தி லட்டு, முந்திரி மிதக்க செஞ்ச ரவா லட்டு, ருசியான பாதாம் பால், முறுக்கு, சீடை, இன்னும் எத்தனையோ சுவையான தின்பண்டங்கள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். ஆனா இதெல்லாம் செஞ்சு என்ன புண்ணியம்? தாத்தாச்சாரியார் தான் வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. வருவாரு. போவீங்களா? போக மாட்டீங்களா? வர மாட்டாரா? குருஜியால வர முடியாது. தலையில என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் அவர் வர மாட்டாரு. நீ தலைய கொண்டு போய் இடிச்சுக்கிட்டாலும் அவர் வர மாட்டாரு. ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு குருஜிக்கு. சரி என்ன பண்றது, விடுங்க. என்னோட கெட்ட நேரம்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க 2 பேரும் வரலாமே. குரு இல்லனா என்ன, அவர் சிஷ்யர்கள் இருக்கீங்கல்ல. இப்பவே போலாமா? இல்ல இல்ல இல்ல, இப்ப இல்ல, நாளைக்கு தான் தெரியும். நாளைக்காடா வருவோம். வந்துட்டோம் வச்சுக்கே, வந்து உட்கார்ந்துட்டோம். போதும், எனக்கு இதுவே போதும். எனக்கு உத்தரவு கொடுங்க, நான் கிளம்புறேன். நான் கிளம்பட்டுமா? நாங்க நாளைக்கு நிச்சயம் வந்துருவோம். நீ என்ன நினைக்கிற ராமா? தாத்தாச்சாரியார் வருவாரா? பொறுத்திருந்துதான் பாப்போமே. வருவாருங்கிற நம்பிக்கையில தானே இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஏன்னா நாளைக்கு முக்கிய விருந்தினர்களே இவங்க 3 பேரும் தான்.
வராங்களா இல்லையான்னு நாளைக்கு பாத்துருவோம். இன்னும் அருமை நண்பா, அருமை. ரொம்ப திருப்தியா இருக்குது. எவ்வளவு சுவையான சாப்பாடு. பாவம் அந்த கெடட்டு குருஜி, அவருக்கு தலையெழுத்தே சரியில்லை. அவரு நம்ம கூட வந்திருந்தாருன்னா வந்து இங்க உட்காந்து நம்மளோட சேர்ந்து இந்த அருமையான சாப்பாட்டை ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுப்பாரு. நல்லது பண்ணா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா தலையெழுத்து இப்படித்தான் இருக்கும். கடைசியில ஒண்ணும் மிச்சம் இருக்காது. ஒழுங்கா கூப்பிட்ட உடனே வந்திருந்தா வயிறார சாப்பிட்டுருக்கலாம்ல. அந்த கிழவனை நம்ப முடியாது. முக்காடு போட்டுக்கிட்டு இங்க எங்கேயாவது கூட உட்கார்ந்து இருப்பான். ஒருவேளை நாம பேசுறத ஒட்டு கேட்டாலும் கேட்டுக்கிட்டு இருப்பான். சொல்ல முடியாது. பின்னால ஒருத்த முக்காட போட்டு இடிச்சுக்கிட்டே இருக்கா. இவனங்க தள்ளி உட்கார்றான். வேகற வெயில்ல முக்காடு தேவையா? ஒருவேளை எங்களுடைய கபடக்கூறு நீதானா? சொல்லுடா, சொல்லு சொல்லு சொல்லுன்றல சொல்லு. டேய், இல்லன்னு தலையாட்டுறான்டா. இவன் நம்ம குரு இல்ல, ஏதோ பஞ்ச பரதேசி. நீ சாப்பிடுற. கண்டுபிடிச்சியா ராமா? அது யாரு தெரியுதா? தாத்தாச்சாரியார். அங்க கம்பளிய முக்காடா போட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்காரு. உனக்கு தெரியுமா? அட, எனக்கு முதல்லயே தெரியுமே. அடுத்து என்ன ராமா? அடுத்து என்ன? பந்தி முடியிற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். பரிமாறின சாப்பாடு பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்தது. நல்ல சுவையான சாப்பாடு எங்களுக்கு நீங்க போட்டீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். உங்க யாருக்கும் எந்த குறையும் இல்லல்ல? உப்பு காரம் குறைவா ஏதாவது இருந்ததா? இல்ல. உங்க எல்லாருக்கும் இந்த விருந்துல சந்தோஷம் தானே? இறந்து போன உங்க அப்பாவோட ஆத்மாவுக்கு பகவான் நிச்சயம் நற்கதி அளிப்பாரு. சரி, அப்ப நாங்க எல்லாரும் உங்ககிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறோம். கிளம்புங்கப்பா, கிளம்புங்க. தர்பாருக்கு போகணும்ல மகாராஜாவை பாக்குறதுக்கு. எல்லாரும் அவங்க தங்க மாம்பழத்தை அவங்க எடுத்துக்கிட்டீங்க இல்ல? மகாராஜா உங்களுக்கு கொடுத்த ஒரு மாம்பழத்தை திருப்பி எடுத்துக்கிட்டு 6 மாம்பழங்களை தர போறாரு. வாங்க போலாம், சீக்கிரம் போலாம் வாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. பந்தி முடிஞ்சு போச்சு. ஆனா எங்க அப்பாவோட திதி அன்னைக்கு செய்ய வேண்டிய மத்த மரியாதைகளை எல்லாம் இன்னும் செஞ்சு முடிக்கலையே. நான் உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்குல்ல? இல்ல நண்பரே, இல்ல. வயித்துக்குள்ள ஒரு அங்கலத்துக்கு கூட இடமே இல்லாம சாப்பிட்டுட்டோம். போதும். இல்ல, நான் அத பத்தி சொல்லல நண்பா. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. கொஞ்சம் பொறுமையா இருந்து நான் சொல்றத கேளுங்களே. நீங்க எல்லாருமே எங்க அப்பாவோட புண்ணிய திதின்னு சொன்ன உடனேயே கிளம்பி வந்தீங்க. வயிறார சாப்பிட்டீங்க. அதுக்கு என்னோட மனப்பூர்வமான நன்றிகள். இறந்து போன ஒருத்தரோட கடைசி ஆசை நிறைவேறினா மட்டும்தான் அவரோட புண்ணிய திதி நிறைவடையும்ங்கிறது பண்டிதர்களான உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இறந்து போன எங்க அப்பாவோட எல்லா ஆசைகளையுமே நிறைவேற்றி வச்சுட்டேன். அப்படி இருந்தும் இன்னும் ஒரே ஒரு ஆசை மட்டும் நிறைவேறாமலே இருக்கு. நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்கன்னா அந்த ஆசையையும் நான் நிறைவேற்றிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க போய்கிட்டே இருக்கலாம். ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். நீங்க உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுங்க. அது வரைக்கும் நாங்க இங்கேயே இருக்கோம். என்ன சொல்ற? அது சரி, நிறைவேறாம போன உங்க அப்பாவோட கடைசி ஆசை என்ன? இதோ இப்ப சொல்லிடுறேன். என்ன சொல்ற இந்த அறிவு கெட்டவன்? இன்னும் என்ன கடைசி ஆசை மிச்சம் இருக்கு? என்னமோமா, ஏதோ நடக்க கூடாதது நடக்குமோன்னு தோணுது. நீங்க எல்லாரும் கூட நிச்சயமா வருவீங்கல்ல? கண்டிப்பா வருவாங்க. இனாமா கிடைக்கிறத யாரு வேண்டாம்னு சொல்லுவாங்க? எங்க அப்பாவோட கடைசி ஆசை என்னன்னா, நான் இந்த தடியால அவர் முதுகுல 100 அடி அடிக்கணும். இது என்ன திடீர் திருப்ப பண்ணிதர? இத பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே. இத வேற நான் தனியா சொல்லணுமா என்ன? நீங்க எல்லாரும் எப்படி எங்க அப்பா சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட சாப்பாட சாப்பிட்டீங்களோ அதே மாதிரி அவரோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக இந்த தடியால
நீங்க எல்லாரும் 100 அடி வாங்கணும். என்ன விளையாட்டா இருக்கா பண்டிதரே? இதுதான் உங்க உபசரிப்பா? என்ன கதை விடுறீங்க? இந்த தடியால 100 அடி எவன் வாங்குவான்? நீங்க தான் வாங்கி ஆகணும். நீங்க தான் மகாராஜ குரு பண்டிதர் தாத்தாச்சாரியாரோட பெரிய சிஷ்யர்களாச்சே. அதனால நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். அம்மா, என்னம்மா இது? இந்த முட்டாளை நிச்சயமா தூக்குல தான் போடுவாங்க. ஐயோ, யாராவது போய் தடுங்களே. அம்மா. நிறுத்துங்கடா. போதும். இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. நீ எல்லா எல்லைகளையும் கடந்து வந்துட்டடா துஷ்டா. எனக்கு தெரியும் நீ திட்டம் போட்டு எல்லாத்தையும் செஞ்சிருக்க. இது உன்னோட சதி திட்டம் தான். என்ன அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் முன்னாடி என்ன சின்ன மனுஷனாக்கி நீ பழி வாங்கிட்ட. நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட பண்டிதா. நீ செஞ்ச இந்த மன்னிக்க முடியாத தப்புக்கு உனக்கு நிச்சயம் தண்டனை வாங்கி தந்தே தீர்வேன். ஆனா இந்த மண்ணுலகத்துல உனக்கு எங்கேயுமே மன்னிப்பு கிடைக்காது. உன்னோட இந்த சின்ன புத்திக்கு என்ன தண்டனை கிடைச்சாகணுமோ அத மகாராஜா முடிவு பண்ணுவாரு. இன்னைக்கே பண்ண வைக்கிறேன். இப்பவே பண்ண வைக்கிறேன். விடுடா, விடு. மகாராஜா, இது தனி ஒரு மனிதனுக்கு நடந்த அவமானம் இல்ல. உங்க துளுவ குல பாரம்பரியத்துக்கும் துளுவ குலத்தோட சம்பிரதாயத்துக்கும் நடந்த அவமானம். துளுவ குலம் இதுநாள் வரைக்கும் மரியாதைக்குரிய பண்டிதர்களையும் பிராமண குலத்தோட கௌரவத்தையும் காப்பாத்திக்கிட்டு வந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு அகங்காரம் பிடிச்ச பண்டிதன் துளுவ குலத்தோட சரித்திரத்தையே களங்கப்படுத்திட்டான். அவனுக்கு தண்டனை கொடுங்க மகாராஜா. ஒருவேளை அவனுக்கு மட்டும் தண்டனை கொடுக்கலன்னா அது துளுவ குலத்தோட கிரீடத்துக்கு பெரிய களங்கத்தை ஏற்படுத்திடும். துளுவ குலத்தோட சந்ததிகள் அழுது புலம்பினாலும் அந்த களங்கத்தை துடைக்க முடியாது. தண்டனையை கொடுங்க மகாராஜா. அது சரித்திரம் வாய்ந்த தண்டனையா இருக்கணும். அதை பார்த்த எவனும் மறுபடியும் இந்த தப்பை செய்யறதுக்கு துணிய கூடாது. நியாயத்தை வழங்குங்க மகாராஜா. எனக்கு நியாயத்தை வழங்குங்க. நியாயம் நிச்சயமா வழங்கப்படும் குருதேவா. இப்பவே இந்த சபையிலேயே நியாயம் கிடைக்கும். மந்திரியாரு, மகாராஜா, நம்ம காவலர்கள் சில பேரை பண்டிதன் ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு அனுப்புங்க. இப்பவே இந்த நிமிஷமே அவனை கைது பண்ணி என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த சொல்லுங்க.
ஆகட்டும் மகாராஜா. மன்னிக்கணும் மகாராஜா, பண்டிதன் ராமகிருஷ்ணன் இப்போ வீட்ல இருக்க மாட்டான். யாரா அந்த கேடு கட்டவன்? எங்க இருக்க? எனக்கும் மகாராஜாவுக்கும் நடுவுல பேசுறதுக்கு அவ்வளவு தைரியமா உனக்கு? இப்படி முன்னாடி வா. நான் இங்கதான் இருக்கேன். மன்னிக்கணும் மகாராஜா, உங்களுக்கு நடுவுல பேசுனது நான் தான். பண்டிதன் ராமகிருஷ்ணா? ஆமா மகாராஜா, நானே தான். உங்க தர்பார்ல இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட விகடன் ராமகிருஷ்ணன். இது என்ன விதமான விளையாட்டு? நீ இப்படி பானைய வச்சு எதுக்காக முகத்தை மூடிட்டு நிக்கிற? என்ன மன்னிக்கணும் மகாராஜா, நீங்க போட்ட ஆணையை தானே நான் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் முகத்தை பார்க்க விரும்பலன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்போ நான் இந்த தர்பாருக்கு வந்தே ஆகணுங்கிற அவசியத்தினால இந்த மாதிரி பானையை கவுத்துக்கிட்டு வந்துட்டேன். இவனை பாத்தீங்களா மகாராஜா? பாத்தீங்களா? இந்த வெக்கம் கெட்டவனோட போக்க பாருங்க. கொஞ்சமாவது பச்சாதாபம் இருக்கா? வெக்கம் இருக்கா? வருத்தம் இருக்கா? இருக்காது. கிண்டலும் கேலித்தனமும் பண்ணி தர்பாரோட மரியாதையை கெடுக்கிறான். பண்டிதனே ராமகிருஷ்ணா, முதல்ல உன் முகத்துல இருந்து இந்த பானையை எடுத்துட்டு என் முன்னாடி ஒழுங்கா நில். ஆகட்டும் மகாராஜா. குருதேவரும் அவருடைய பண்டிதர்களும் சேர்ந்து உன் மேல புகார் கொடுத்திருக்காங்க. நீ அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு அவமானப்படுத்திருக்கேன்னு சொல்றாங்க. அவங்க உன் மேல கொடுத்திருக்கிற புகாரை எதிர்த்து நீ உன் தரப்புல ஏதாவது சொல்ல விரும்புறியா? மன்னிக்கணும் மகாராஜா, அநியாயம் நடந்தது எனக்கு தானே. உங்ககிட்ட நியாயத்தை கேட்க வேண்டியது நான் தான். இப்போ நான் புகார் கொடுக்கிறேன். பண்டிதர் தாத்தாச்சாரியாரும் மத்தவங்களும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிராக சதி பண்ணிருக்காங்க. கேட்டீங்களா மகாராஜா? அப்படியே பழிய திருப்பி என் மேல போடுறான். அவமானம் நடந்தது எனக்கு, இவனை சதி செஞ்சிட்டாங்களாம். பண்டிதனே ராமகிருஷ்ணா, எது சொல்றதா இருந்தாலும் தெள்ள தெளிவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லு. சரி மகாராஜா, நடந்தது என்னன்னு நானே சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருந்தபடி இறந்துட்டாரு. அவர் இந்த வாழ்க்கையில செஞ்ச சில கெட்ட காரியங்களால தான் அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு நினைச்சாரு. அதனால இறந்து போறதுக்கு முன்னாடி அவர் கடைசி ஆசையை என்கிட்ட சொன்னாரு. இங்கதான் நீங்க கவனமா கேட்கணும் மகாராஜா. எங்க அப்பாவோட கடைசி ஆசை நான் அவரோட முதுகு மேல தடியால 100 அடி அடிக்கணுங்கிறது. ஆசை கொஞ்சம் விவகாரமானதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா எங்க அப்பாவோட நம்பிக்கை என்னன்னா, அந்த மாதிரி பண்ணா அவர் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமும் கிடைக்கும். இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் ஆன்மா சாந்தி அடைஞ்சு நேரா சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துடும். நீங்களே சொல்லுங்க மகாராஜா, ஒரு மகன் தான் அப்பாவை கைய ஓங்கி அடிக்க முடியுமா? நான் அவர் ஆசையை நிறைவேற்றி வைக்கல, அவரும் இறந்து போயிட்டாரு. என் அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்க முடியலையேன்னு இது நாள் வரைக்கும் நான் குமுறிக்கிட்டே தான் இருக்கேன். அப்ப எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எங்க அப்பாவோட புனித திதி அன்னைக்கு ஒரு சமபோஜன பந்து ஏற்பாடு பண்ணி அதுக்கு ராஜ புரோகிதரையும் மத்த பண்டிதர்களையும் வர சொல்லி அழைப்பு கொடுத்தேன். எங்க அப்பாவுக்கு பிடிச்ச எல்லா தின்பண்டங்களையும் பந்தியில பரிமாறினேன். இவங்களை நல்லா உபசரிச்சேன். வயிறார சாப்பாடு போட்ட மகாராஜா. அதுக்கப்புறம் நான் இவங்க கிட்ட எங்க அப்பாவோட கடைசி ஆசையையும் சொன்னேன். இவங்க எல்லார்கிட்டையும் தடியால இடுப்புக்கு மேல 100 அடி வாங்கிக்க சொன்னேன். இதை கேட்டதும் குருவுக்கு கோபம் வந்துருச்சு. முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. அதோட நிறுத்தலையே, நான் என்னமோ இவரை அவமானப்படுத்தினதா என் மேல புகார் கொடுத்திருக்காரு.
இப்ப நீங்களே நியாயத்தை சொல்லுங்க மகாராஜா. ஒரு நல்ல மகனா இருந்து எங்க அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றி பெத்த கடனை தீர்த்துக்கலாம்னு நினைச்சேன். இதுல நான் செஞ்ச தப்பு என்ன இருக்கு மகாராஜா? நீங்களே சொல்லுங்க, என்ன தப்பு? அற்புதம் மகாராஜா, மிக மிக அற்புதம். இந்த சதிகார பண்டித உங்களை தன்னோட வலையில விழ வைக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் தெரியாம தான் கேக்குறேன், எங்கள மாதிரி பண்டிதர்களை அடிச்சா இறந்து போன இவன் அப்பாவோட கடைசி ஆசை எப்படி நிறைவேறும்? நிச்சயம் நிறைவேறும் குருதேவா. எப்படி நிறைவேறும் சொல்லு. நிறைவேற வாய்ப்பு இருக்குங்கற. அதான் எப்படின்னு கேக்குறேன். தடியால அடி வாங்கணும்னு ஆசைப்பட்டது உங்க அப்பா தானே? அப்ப மாம்பழத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டதும் மகாராஜாவோட அம்மா தானே குருதேவா? நீங்க பண்டிதர்களுக்கு மாம்பழத்தை தானமா கொடுத்தா சொர்க்கத்துல இருக்கிற ராஜமாதாவோட கடைசி ஆசை எப்படி நிறைவேறும்? அதுவும் தங்க மாம்பழம் வேற. அதை சாப்பிடவும் முடியாதே மகாராஜா. மகாராஜா, இவங்களுக்கெல்லாம் தங்க மாம்பழம் கொடுக்கிற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லையே. அதனாலதான் சாதாரண தடி எடுத்து எல்லாரையும் அடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ நான் மகாகுரு தாத்தாச்சாரியாரு கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இவருக்கு எதனால கோபம் வந்துச்சு? தடி அடி வாங்கணும்னு நினைச்சா, இல்ல அந்த தடி தங்கத்தால செஞ்சது இல்லைங்கிறதுனாலயா? அப்ப இவரு சொன்ன மாதிரி தங்க மாம்பழத்தை தானம் பண்ணா சொர்க்கத்துல இருக்கிற ராஜமாதாவுடைய கடைசி ஆசை நிறைவேறும்னா, ஒரு சாதாரண தடியால முதுகுல அடிச்சா எங்க அப்பாவோட கடைசி ஆசை ஏன் நிறைவேறாது மகாராஜா? அவங்க அப்பா ஆத்மா நம்ம சாவுக்கு வந்திருக்கு. சேர்த்து வச்ச புண்ணியம் எல்லாம் நாசமா போச்சு. செம்ம பதிலடி. அருமையா பண்ண ராமா, கலக்கிட்ட. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பண்டித ராமகிருஷ்ணா. நீங்க ஒரு தலை சிறந்த மகனா உங்க கடமையை நிறைவேற்றிருக்கீங்க. இறந்து போன ஒரு அப்பாவோட ஆத்மாவுக்கு இதை விட எது சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? உங்களோட இந்த கடமை உணர்ச்சியை நிறைவேற்றுற முயற்சியினால எனக்கு வந்த இன்னொரு கனவையும் ஞாபகப்படுத்திட்டீங்க. நேத்து ராத்திரி தான் எனக்கு கனவு வந்தது. ஆமா மகாராஜா, நேத்து ராத்திரி நான் ஒரு மங்களகரமான கனவு கண்டேன். என்னோட கனவுல யாரு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் குருவே? அவங்கதான், வேற யாரு, உங்களோட இறந்து போன தாயார். அவங்க நேத்து ராத்திரி என் கனவுல வந்து என்கிட்ட சொன்ன விஷயத்தை கேட்டதும் இந்த தாத்தாச்சாரியாருக்கு உங்க மேலேயும் உங்க தாயார் மேலேயும் மரியாதை கூடிடுச்சு. என்ன எங்க அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க குருவே? ஒரு தாயோட மனசு என்ன விரும்பும்? இந்த உலகத்துல தாம் போனதுக்கு அப்புறமும் தன்னோட சந்ததி நிலைச்சு நிக்கணும்னு தானே. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பண்டிதர்களுக்கும் பிராமணர்களுக்கும் கௌரவம் கொடுக்கணும், எந்த குறையும் இல்லாம தன்னோட கடமையை நிறைவேற்றி வைக்கணும், உத்தமமான நல்ல சந்ததின்னு பேரு வாங்கணும். உண்மையை சொல்ற மகாராஜா, நீங்க அவங்க விரும்புற சந்ததியா இருந்து ஆசையை நிறைவேற்றி வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு மகனை பெற்றதுனால அவங்க பரிபூர்ண திருப்தியோட எந்த இடைஞ்சலும் இல்லாம சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லா ஆசையும் நிறைவேறி போச்சு. அவங்க எப்பவோ சொர்க்கத்தை அடைஞ்சிட்டாங்க மகாராஜா. அது மட்டும் இல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் பேரை சொல்லி தங்க மாம்பழத்தை தானம் பண்றதை விட அந்த மாம்பழத்துக்கு எவ்வளவு செலவாகுதோ அதை ஏழை பசங்களோட கல்விக்கு செலவு பண்ணுங்க, நோயாளிகளுக்கு வைத்தியத்தை வழங்குங்க, நிராதரவா இருக்கிற முதியோர்களுக்கு ஆதரவு கொடுத்து வீடு வசதி பண்ணி கொடுங்க. அதுதான் ஒரு உண்மையான மகனா நீங்க அவங்களுக்கு பண்ற கைமாறுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லையா. அதனால மகாராஜா, நீங்க யார் யாருக்கெல்லாம் தங்க மாம்பழத்தை தானமா கொடுத்தீங்களோ நான் அந்த எல்லா பண்டிதர்களையும் இங்க வர சொல்லிருக்கேன். அவங்க வாங்கின தங்க மாம்பழத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்க உங்க அம்மா ஆசைப்பட்டதை நிறைவேற்றிடுங்க. பாத்தியா மணி, இந்த கிழவனால கைக்கு கிடைச்ச தங்க மாம்பழம் இப்ப வாய்க்கு கிடைக்காம போயிடுச்சு.
ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் தங்க மாம்பழத்துக்கு பதிலா அவன் கழுத்து என் கையில இருக்கும். அப்ப அந்த கழுத்தை வெட்டி கூறு போடுவேன் பாரு. வாங்க பண்டிதர்களே, நீங்க வாங்கின தங்க மாம்பழத்தை திருப்பி கொடுத்துருங்க. ம். ரொம்ப சந்தோஷம். மந்திரியாரே, மகாராஜா. இந்த மாம்பழங்களை அரச கஜானாவுல வைக்க சொல்லுங்க. ஆகட்டும் மகாராஜா. இறந்து போன என்னுடைய அம்மா குருதேவரோட கனவுல வந்து இந்த மாம்பழங்களை எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னாங்களோ அதே மாதிரி பயன்படுத்தலாம். நிச்சயமா. குரு தாத்தாச்சாரியரே, இதுக்கப்புறம் உங்களுக்கும் ராமகிருஷ்ணனுக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இருக்காதுன்னு நான் உறுதியா நம்புறேன். நம்முடைய விகடன் பண்டிதன் ராமகிருஷ்ணனோட உத்தேசம் உங்க எல்லாரையும் அவமானப்படுத்தணுங்கிறதோ மரியாதை குறைவா நடத்தணுங்கிறதோ கிடையாது. எனக்கு நல்லாவே புரிஞ்சுது மகாராஜா. நான் பண்டிதன் மேல கொடுத்த புகார திருப்பி வாங்கிக்கிறேன். நாளைய புகார திருப்பி வாங்கிக்கிறேன் மகாராஜா. ஏன்னா சொர்க்கத்துல இருக்கிற உங்க அம்மாவோட விருப்பத்தை கேட்டதுக்கு அப்புறம், அதுவும் தாத்தாச்சாரியர் கனவுல வந்து சொன்னதுனால நானும் இதை முழு மனசோட ஏத்துக்கிறேன். இப்போ என் அப்பாவுக்கும் நிறைவேறாத கடைசி ஆசை எதுவும் இருக்காதுன்னு நம்புறேன். ஏன்னா நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு என் அப்பா எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரி இருக்க முயற்சி பண்றேன். உன்னுடைய முடிவை கேட்டு சந்தோஷமா இருக்கு ராமகிருஷ்ணா. இன்னைக்கு அரசபை இதோட முடிவடைது. மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் நாளைக்கு சபையில சந்திக்கலாம். தேவராயர் விகடன் ராமகிருஷ்ணா. மகாராஜா கிருஷ்ண தேவராயர் நாளையில இருந்து விகடன் ராமகிருஷ்ணனை மகாராஜா கிருஷ்ண நான் தர்பார்ல பார்க்க ஆசைப்படுறேன். மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! வாழ்த்துக்கள் ராஜகுருவே. இன்னைக்கு மறுபடியும் நீங்க தான் நிரூபிச்சிட்டீங்க. சரியான நேரத்துல தான் உங்க அஸ்திரத்தை பயன்படுத்தி இருக்கீங்க. டே அற்ப பாலகனே, இந்த வயசுலயே நீ இந்த மாதிரி திட்டம் போடுறன்னா உன்ன மாதிரி ஆளுங்க எத்தனை பேரை பார்த்து நான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பேன். நீ இந்த தாத்தாச்சாரியோட விரல் நகத்தை எடுக்கணும்னாலும் நீ வாழ்நாள் முழுக்க திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. காக்கா காக்கான்னு கத்துற எல்லா நேரத்திலயும் ருசியான சாப்பாடு தான் வைப்பாங்கன்னு உத்தரவாதம் இல்லையே. சில சமயங்கள்ல பாவம் புழுக்களையும் சாப்பிட வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க போதும். என்னைக்கு காக்காக்கு சாப்பிட புழு கிடைக்குதோ அன்னைக்கு அதுக்கும் வேட்டு வேட்டு வேட்டு. நீயும் காத்துக்கிட்டே இரு பண்டிதா. என்னைக்கு காத்து என் பக்கம் அடிக்குதோ அன்னைக்கு உனக்கும் வேட்டு காத்துக்கிட்டு இருக்கும். மறந்துடாத. ஏண்டா டேய், இந்த தாத்தாச்சாரியாரையே காக்காங்கிறியா? நீங்க தேவையில்லாம உங்களை நீங்களே உயர்த்திக்கிறீங்க குருஜி. அந்த பண்டித ஒண்ணு உங்களை காக்கான்னு சொல்லல. அதை விட மோசமா அவன் உங்களை புழுன்னு சொல்லிட்டு போறான். வா போயிடலாம். லாமா வந்துட்டான். குனி, உன்னை இந்த வீட்டுக்கு வள வைக்கலாமா? இது என்ன
மாலை வேலை என்ன? அதான் மாலைன்னு எனக்கு தெரியுதே, ஆனா எதுக்காக இதெல்லாம்? இங்க பார்த்தா மாம்பழம், அந்த பக்கம் மாம்பழம், எல்லா இடத்துலயும் மாம்பழம், எதுக்கு? இன்னைக்கு தல்பால்ல நீ மாம்பழ பிரச்சனையை தீர்த்து வச்ச இல்லையா? மகாராஜா சந்தோஷப்பட்டு உனக்காக தான் இந்த மாம்பழத்தை அனுப்பி வச்சாரு. ராமா ராமா, என் மகனே, என் தங்கமே, என் செல்லமே, என் ரத்தினமே. தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். என் ராம எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான்னு எனக்கு தெரியும். அவன் எதிரில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நின்னாலும் அதுக்கு ஒரு நல்ல தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு என் ராமனுக்கு நல்லாவே தெரியும். நான் இப்பதான் சாரதா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீ வேணும்னா பாரு, ஒரு நாள் என் ராம சரித்திரத்துல நின்னுடுவான்னு சொன்ன. சரித்திரத்துல நின்னுடும். சபாஷ் 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 சபாஷ். ஆனா அன்னைக்கு என்ன வீட்டை விட்டு தரத்துனது யாரும் ஞாபகம் இருக்கா? அப்போ உனக்கு தோணலையா நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு? தோணல. தோணலையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தோணுச்சு தோணல, அதான் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றாங்க. உன் மேல நம்பிக்கை இல்லனா தரையில படுக்கட்டும்னு விட்டுருப்பேன்ல. எதுக்கு போர்வை, ஒரு தலகாணி கொடுக்கணும், அதோட கொசு கொசு கடிக்காம இருக்கிறதுக்கு மருந்து ஏன் கொடுக்கணும்? ஆம், சரி சரி. என்னம்மா இவங்களுக்கு? உணர்ச்சி வசப்பட்டு இருக்காங்க. இப்படியே உணர்ச்சி வசப்படுவாங்க? ஏன் அப்படி படக்கூடாதா? சரி, உணர்ச்சி வசப்பட்டு அவங்க என்னதான் சொல்ல நினைக்கிறாங்க? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இறந்து போன உங்க அப்பாவுக்கும் மாம்பழம்னா ரொம்ப பிடிக்குமா. மனிதர் இல்லையா, அதனால மாம்பழம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. எந்த ஒரு மாநகரமா இருந்தாலும் சரி, மடமா இருந்தாலும் சரி, 4 மனுஷங்க சேர்ந்தா போதும் 4-5 மாம்பழத்தை அப்படியே சாப்பிட்டு வரான். இப்படிதான் ஒரு மாலை பொழுது அன்னைக்கு அவருக்கு மரணம் வந்து போயிட்டாராம். இன்னைக்கு மட்டும் அவர் உயிரோட இருந்திருந்தாருன்னா ரொம்ப மறுமையா சொல்லிருப்பாராம். இல்ல, பெருமையா சொல்லிருப்பாராம். நீ செஞ்ச வேலை இருக்கே, அது ஒரு சாதாரண மனுஷன் செய்யற வேலை இல்லையா? இருக்கட்டும், எனக்கு பசிக்குது. மாம்பழம் கிடைக்குமா? அதாவது சாப்பாடு கிடைக்குமா? எடுத்துக்கோங்க. மொத்தத்துல ராமகிருஷ்ணனோட சேர்த்து மகாராஜா நம்ம எல்லாருக்கும் மாம்பழத்தை அனுப்பி வச்சிருக்காரு. எவ்வளவு நல்ல மனசு இல்ல நம்ம மகாராஜாவுக்கு. என்ன யோசிக்கிறீங்க குருஜி? சீக்கிரம் பிள்ளையார் சுடிய போடுங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த ஒரு பழம் பத்தாதா? உண்மையதான் சொல்றீங்களா குருஜி? நீங்க ஒரே ஒரு மாம்பழத்தை மட்டும் தான் சாப்பிட போறீங்களா? எனக்கு இல்ல, உங்க 2 பேருக்கும். சாப்பிடுங்க. மத்த மாம்பழத்தெல்லாம் குருஜி நான் சாப்பிடுறேன். விளக்க மாட்டான். உங்களோட இந்த குரு பாசத்தோட கொண்டு வந்திருக்கிற இந்த குரு தட்சணைய உங்களுக்காக ஏத்துக்கிறேன். எங்களுக்காகவா? உங்களுக்காகத்தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஞானி சொன்னாரு, வரம்பு மீறி எது போனாலும் அதுக்கு ஒரு முடிவு உண்டு. முடிவுங்கிறது ஒரு புதிய தொடக்கத்தின் ஆரம்பம். அப்படின்னா எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதோட எல்லையை தாண்டி போயிடுச்சுன்னா அதோட அழிவு நிச்சயம்னு அர்த்தம். அழிவுங்கிறது ஒரு புதிய தொடக்கத்தின் ஆரம்ப அறிகுறி. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, இது வரைக்கும் நீங்க சொன்ன தத்துவத்துல மாம்பழத்தோட பேரே வரலையே. இது மாம்பழத்தை பத்தி சொன்ன தத்துவம் இல்லடா முட்டா சிஷ்யர்களே. உங்களுக்கு புரியல? நான் புரிய வைக்கிறேன். இது பாருங்க, நீங்க ஒரு மாம்பழத்தை விட அதிகமா சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? வயிறு கெட்டு போய் கடமுடான்னு சத்தம் கேட்கும். வயிறு கெட்டு போச்சுன்னு வச்சுக்குங்க, என்ன ஆகும்? எல்லா வியாதியும் ஒண்ணு சேர்ந்துரும். வியாதி எங்க கொண்டு போகும்? மரணத்துக்கு. மரணம் வந்ததுன்னா எல்லாம் முடிஞ்சிரும். நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல. உங்களோட இந்த குரு 2 சிஷ்யர்களை விட இந்த உலகத்துல எதை நினைச்சிரா பெருமைப்பட முடியும்? பாழா போன இந்த மாம்பழத்துக்காக உங்களை பலி கொடுப்பனா? நிச்சயம் கொடுக்க மாட்டேன். நானே பலியாக முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் எல்லா மாம்பழங்களையும் நானே சாப்பிட போறேன். காஞ்ச மாடு கம்புல பூந்து மேயிற மாதிரி மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கான் பாரு. உருப்பட மாட்டான். வாஹா. எடுத்துக்கோங்க. எதை எடுத்துக்கிட்டோம்? அங்க இருக்கிற மாம்பழத்தை எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க. உங்க கஷ்டத்துக்கு பலனா கிடைச்ச பழம் தானே. இல்ல, போதும் போதும் போதும். எனக்கு இன்னைக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. மாம்பழம் சாப்பிட்டா எனக்கு நல்லா தூக்கம் வரும். ஆனா இன்னைக்கு ராத்திரி நான் தூங்க மாட்டேன். புரியுதா? புரியுது. ஆனா இது சரியான நேரம் தானா? ஏன்?
என்னாச்சு நேரத்துக்கு? இல்ல ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சுல, இந்த நேரத்துல நம்ம கண்ணாமூச்சி ஆடினா அம்மாவும் குண்டப்பாவும் என்ன நினைப்பாங்க? என்னது கண்ணாமூச்சி ஆட்டமா? நாம எதுக்கு இப்ப கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடணும் சொல்லு? ஏன்னா சின்ன வயசுல நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுவோம், ஞாபகம் இருக்குல்ல? அது ஏதோ சின்ன வயசுல, இப்பதான் பெரியவங்களாயிட்டமே, புரியுதா? அப்புறம் எதுக்கு கண்ணாமூச்சி ஆடணும்? இந்த வயசுல நாம என்ன விளையாடணுமோ அதை விளையாடுவோம். அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அது இன்னைக்கு நாம முதல் ராத்திரிய கொண்டாடலாமே. நான் சொல்றது புரியுதா? என்ன தள்ளி போனதை இன்னைக்கு நடத்திடுவோமா? ஏய், தூங்கிடாத தூங்கிடாத, இன்னைக்கு மட்டும் தூங்கிடாத. ஏற்கனவே ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. தூங்கிடாம இரு. என்ன வீணா கவலைப்படாத, நான் தூங்கவே மாட்டேன். நீ தயாராரு, நான் சீக்கிரம் போய் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்துடுறேன். ஏய், என்னாச்சு ராமா? எதுக்கு கீழே வச்சுட்ட? சாப்பிடு சாப்பிடு. நீ கஷ்டப்பட்டதுக்கு பலனா கிடைச்ச பழம் தானே இது? ஆமா, ஆனா ஆனா என்ன ராமா? ஏற்கனவே நிறைய சாப்பிட்டுட்டேன். இப்ப மறுபடியும் சாப்பிட்டா தூக்கம் வரும். அட, ஒரு பழம் சாப்பிட்டா என்ன ஆக போகுது? பரவாயில்ல, சாப்பிடு. வேண்டாம் பட்டு. நான் சொல்றேன்ல, சாப்பிடு. அப்ப ஒண்ணே ஒண்ணுதான். சரி, ஒண்ணே ஒண்ணு. மறுபடியும் என்ன யோசிக்கிற ராமா? உனக்கு ஆசையா இருந்தா சாப்பிடு. சாரதா வரத்துக்கு இன்னும் நேரம் ஆகும்ல. சாப்பிடு சாப்பிடு. சாரதா, ஒன்னதான். சாரதா, என்னலாமா ஏன் கத்தல? நீ சாரதாவா? இல்ல. அப்புறம் உனக்கு ஏன் சொல்லணும்? போய் சாரதா வர சொல்லு. அவ வரமாட்டா. ஏன்? எனக்கு என்ன தெரியும்? காலையில இருந்து அவ யாருக்கிட்டயுமே பேசல. இனிமே மாம்பழமே சாப்பிட மாட்டேன். என்ன சொல்லல? ஒண்ணும் இல்லப்பா, நீ போயிட்டு வா. சாரதா, சாரதா, நான் இது நல்லா இருக்கே. வீட்டுல இருக்கிற ரெண்டு பொம்பளைங்களும் மௌன விரதம் இருந்துட்டா யார் பேசுறது யாருக்கு புரியும்? இல்ல யார் தான் புரிய வைப்பா? நான் இழுக்கல, நான் உனக்கு புளிய வச்சில்ல. நீ புரிய வைப்பியா? ம். நீ என்ன பேசலங்கிறது உனக்கே புரியாது. போடாங்க. நான் சொல்றது கேளு. உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? எதிர்பார்க்கல குறிச்சி, இதை நாங்க எதிர்பார்க்கல.
நினைக்கல. உங்ககிட்ட இந்த திறமை இருக்குன்னு நாங்க நினைக்கல. இதுக்கு முன்னாடி இந்த திறமையை எங்க குருஜி மறைச்சு வச்சிருந்தீங்க? எங்க கிட்ட சொல்லவே இல்லையே நீங்க இவ்வளவு அழகா பரதநாட்டியம் ஆடுவீங்கன்னு. அதுவும் குச்சிப்புடி மோகினியாட்டம் கதகளின்னு கலந்து ஆடுறீங்களே குருஜி. தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க குருஜி. அப்படி ஆடுங்க, ஆடிக்கிட்டே இருங்க. நிறுத்தாதீங்க குருஜி, ஆடுங்க ஆடுங்க. தக்கிட 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 தா. நிறுத்துங்கடா டேய். நான் ஒண்ணும் நாட்டியம் ஆடலடா. பின்ன வேற என்ன பண்றீங்க? சொரிஞ்சுகிட்டு இருக்கேன்டா, சொரிஞ்சுகிட்டு இருக்கேன். நேத்து ராத்திரி உணர்ச்சி வசப்பட்டு அதிகமா மாம்பழத்தை சாப்பிட்டேனா, அதுல வந்துச்சுடா வேண. காலையில இருந்து ஒரே வயித்தால போய்கிட்டு இருக்கு. சொரிய சொரிய எரியுதுடா. என்னமோ என் உடம்பு முழுக்க தீ பரவன மாதிரி இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. ஒண்ணு கவலைப்படாதீங்க குருஜி. ஒரு விஷயத்துக்கு ஆரம்பம் இருந்தா கண்டிப்பா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். அரிப்புன்னா நோய், நோயின்னா மரணம். மரணம் வந்தா அடுத்த ஜென்மத்துல எதுவா வேணும்னாலும் பிறக்கலாம். வாய மூடுங்கடா, வாய மூடுங்க. டேய், அறிவு கட்டவங்களா, வாய மூடுங்கடா. இல்ல உங்களை இங்கேயே பஸ்மமாக்கிடுவேன். சீக்கிரம் போய் பல்லக்க தயார் பண்ணுங்க. வைத்தியரை பார்க்கணும். அப்படியே அரண்மனைக்கு போகணும். சரிங்க சரிங்க குருஜி. டேய், இருங்கடா இருங்கடா இருங்க. பல்லக்கு கில்லக்கு எதுவும் வேண்டாம். இன்னைக்கு என் நிலைமை பார்த்தா உட்கார்றது பெரிய கஷ்டமா தெரியுது. ஓடி நடையா போய்க்கலாம். அது மட்டும் இல்லாம நான் இப்படி மகாராஜா முன்னாடி எப்படி சொரியறது? எப்படி நம்ம போய் தானே ஆகணும். போலாம் வாங்க. மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! குருதேவா, மகாராஜா நீங்க உட்காருங்க. வேண்டாம் மகாராஜா, நான் எப்படியே நின்னுக்கிறேன். நீங்க நின்னுகிட்டு இருந்தா எப்படி குருதேவா? நீங்க இந்த தர்பாரோட ராஜ புரோகிதர். நீங்களே நின்னுகிட்டு இருந்தா. இல்ல மகாராஜா, நான் இப்படியே நின்னுக்கிறேன், அதான் நல்லது. ஆனா நீங்க இப்படி நின்னுகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன காரணத்தை சொல்றது? மகாராஜா, அது நேர தியானத்துல இருந்து வரேன்ல, அந்த பக்தி பரவசத்துல என் உடம்பு அப்படியே தள்ளாடுது. ஒருவேளை நான் இந்த ஆசனத்துல உட்கார்ந்தேன்னா பக்தி பரவசத்துல இந்த ஆசனமும் தள்ளாட ஆரம்பிச்சிரும். அதனால நான் உட்காராம அப்படியே நின்னுகிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் மகாராஜா. மன்னிக்கணும் மகாராஜா. நம்ம முன்னாடி ராஜகுரு நின்னுகிட்டு இருந்தாருன்னா அது அவர் கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் களங்கமாயிடும் இல்லையா? அதனால குருதேவர் நின்னுகிட்டு இருக்கிறப்போ நாமளும் நிக்கிறதா நல்லது. எல்லாரும் எழுந்துருங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம், உட்காருங்க உட்காருங்க. எனக்காக யாரும் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உட்காருங்க. அட, இது எந்த விதத்துல நியாயம் ராஜகுரு? நீங்க நின்னுகிட்டு இருப்பீங்க, நாங்க உட்கார்ந்து இருக்கணுமா? முடியாது. எல்லாரும் எழுந்துருங்க. அட, சொல்றத கேளுங்க, உட்காருங்க. இல்ல குருதேவா, நான் சொல்றத கேளுங்க. எல்லாரும் தயவு செஞ்சு உட்காருங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல மகாராஜா, என்னோட இந்த பக்தி பரவசம் குறைஞ்சிடுச்சுன்னா நானே உட்கார்ந்துடுறேன். ரொம்ப நன்றி, எனக்காக கவலைப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு உட்காருங்க. மகாராஜா வாழ்க! மகாராஜா, இவர் சுந்தர்கட் ராஜ்யத்தோட தகவல் அதிகாரி. அவங்க ராஜமாதாவோட தகவலை உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கார் மகாராஜா. மகாபலி ஸ்ரீ கிருஷ்ண தேவராயருக்கு இந்த தகவல் அதிகாரியின் கோடான கோடி வணக்கங்கள் மகாராஜா. சுந்தர்கட்டோட ராஜமாதா தேவயானியோட தகவலை கொண்டு வந்திருக்கியா? ராஜமாதா எனக்காக அனுப்பின தகவல்ல என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்க? இது ஒரு சந்தி தகவல் மகாராஜா. ராஜமாதா உங்க கூட நட்புறவு வச்சுக்க விரும்புறாங்க. எங்களோட நாட்டை உங்க காலடியில நாங்க சமர்ப்பித்து என்னைக்கும் உங்க ஆதரவு எங்களுக்கு கிடைக்கணும்னு விரும்புறாங்க. இது எங்க கௌரவத்தையும் மரியாதையையும் நிலைநாட்டுற விஷயம். ராஜமாதா மாதிரி நேர்மையான, மரியாதைக்குரிய, கௌரவமான மகாராணி எங்க கிட்ட நட்புறவு வச்சுக்க விரும்புறாங்க. அவங்க அனுப்பின இந்த தகவலை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன்னு உடனடியா அவங்க கிட்ட சொல்லுங்க. இத கேட்டா எங்க ராஜமாதா நிச்சயமா சந்தோஷப்படுவாங்க மகாராஜா. இந்த சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக சில பரிசுகளை அனுப்பி வச்சிருக்காங்க மகாராஜா. எங்க ராஜமாதா அனுப்புன இந்த பரிசுகளை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா
எங்க நாட்டோட மரியாதையும் ராஜமாதாவுடைய கௌரவமும் இன்னும் உயரும். இந்த பரிசுகளோட சேர்த்து விஜயநகர மகாராணிகளுக்குன்னு விசேஷமான பரிசுகளையும் அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சந்தோஷமான நேரத்துல இந்த நாட்டோட 2 மகாராணிகளும் வந்தாங்கன்னா இந்த பரிசுகளுடைய மதிப்பு இன்னும் உயரும் மகாராஜா. நிச்சயமா. கடைசியா விலை மதிக்க முடியாத இந்த பரிசு பட்டத்து மகாராணிக்கு மட்டும்தான். அரிய வகை வைரங்களை கோர்த்து செஞ்ச இந்த விசேஷமான நெத்திச்சுட்டிய எங்களுடைய ராஜமாதா பட்டத்து ராணிக்குன்னே அனுப்பிச்சு வச்சாங்க. சுந்தர்கட் கலைநயத்துக்கு எடுத்துக்காட்டா விளங்குறது மட்டும் இல்லாம நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் இரவு பகல்னு பாராம கஷ்டப்பட்டு அரிய வகை வைரங்களை எல்லாம் ஒன்னா இணைச்சு செஞ்ச இணையில்லா நெத்திச்சுட்டி எங்களுடைய ராஜமாதா பட்டத்து மகாராணிக்குன்னே பாசத்தோட அனுப்பி வச்ச அன்பு பரிசு இது. ஆபத்து, பெரிய ஆபத்து. என்ன நீயே பேசிக்கிட்டு இருக்க ராமா? என்ன ஆபத்து? பெரிய ஆபத்து வரப்போது பட்டு. அது என் கண்ணுக்கு நல்லா தெரியுது. கொஞ்சம் விவரமா தான் சொல்ல. என்ன எதையும் கேட்காத பட்டு, எதுவும் கேட்காத. அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. மகாராஜா இந்த இக்கட்டான சூழ்நிலையில கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு இந்த வைர நெத்திச்சுட்டி. அற்புதம். இந்த விலை மதிப்பில்லாத நெத்திச்சுட்டிய அணிய போற அந்த மகாராணி ரொம்பவும் பாக்கியசாலிதான். அப்படி பேசாதீங்க மகாராஜா, தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க. மகாராணி, மகாராஜா, இந்த அற்புதமான வைர நகைய நீங்க எந்த மகாராணிக்கு பரிசா கொடுக்க போறீங்க மகாராஜா? என்ன யோசிக்கிற ராமா? 2 பொம்பளைங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டா அது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு என்னை விட யாருக்கு நல்லா தெரியும். என் விஷயத்துல அம்மாவும் பொண்டாட்டியும். ஆனா மகாராஜாக்கு 2மே மனைவியாச்சே. ஆபரணமும் 1. ஓ, பெரிய பிரச்சனை பட்டும். சமாளிக்க முடியாத பிரச்சனை. அடுத்து என்ன ஆக போகுதோ? போதும், ரொம்ப நன்றி. இனி சாப்பிடுங்க மகாராஜா. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லலாமா? கண்டிப்பா மகாராஜா. பெரிய மகாராணியான உன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும். எனக்கு தெரியும். உன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் அழகையும் நான் எவ்வளவு புகழ்ந்து பேசுவேன்னு தெரியும்ல. அதுவும் தெரியும். இத பத்தி நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வாய்ச்ச 2 மகாராணிகள்லயும் இந்த பெரிய மகாராணி தான் ரொம்பவும் புத்திசாலி.
ஏன் அப்படி சொல்றேன்னா அவ என்னுடைய மனைவி மட்டும் இல்ல, என்னோட சிநேகிதியும் கூட, என்னுடைய ஆலோசகர். அது மட்டும் இல்லாம இக்கட்டான சூழ்நிலைகள்ல என்ன வழி நடத்துறவளும் அவதான். எனக்கு தெரியும். நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் எவ்வளவு கூர்மையானது, எவ்வளவு நேர்மையானதுன்னு என்னால வெறும் வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியல. அதுவும் தெரியும். உங்களுக்கு எல்லாமே தெரியும். இவ்வளோ புத்திசாலியாவும் இவ்வளோ பொறுமைசாலியாவும் இருக்கிறதால நான் உங்ககிட்ட என்ன சொல்ல முயற்சி பண்றேன்னு இந்நேரம் உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணுமே. நல்லா தெரியும். தெரியுமா? நீங்க சொல்ல போறது இதுதானே? மகாராணிங்க 2 பேர் இருக்காங்க, ஆனா நெத்திச்சுடி ஒண்ணுதான் இருக்கு. அதேதான். ஆனா சின்ன மகாராணி திருமலாம்பா இன்னும் சின்ன பொண்ணு, அறியாத வயசு, எதையும் சரியா புரிஞ்சுக்க மாட்டா. சின்ன குழந்தைங்க மாதிரி அடம் கூட பிடிப்பா. அதேதான். அதனால அந்த வைர நெத்திச்சுடியை நீங்க சின்ன மகாராணிக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க. உனக்கு திருஷ்டி தான் சுத்தி போடணும். இவ்வளோ புத்திசாலியா இருக்கியே, உன்ன மாதிரி பொண்டாட்டி கிடைச்சதுக்கு நான் கண்டிப்பா முத்துக்களை தான் தானம் பண்ணிருக்கணும். சத்தியமா சொல்றேன் மகாராஜா. முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல மகாராணி, 100 கேள்வி கேளு, 100 பதில் சொல்ல நான் தயாரா இருக்கேன். கேளு. ராமாயணத்துல கைகை தன்னோட மகன் பரதனுக்கு ராஜாபிஷேகத்தை பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆமா. அவனை ராஜா ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா ராஜா ஆனது யாரு? பிரபு ஸ்ரீராமர். எதுக்கானாரு? எதுக்கு? ஸ்ரீராமர் எதுக்கு ராஜா ஆனாரு? எதுக்கு நான் சொல்றேன். ஏன்னா அவருதான் பெரிய மகன். மகாபாரதத்துல வீராதி வீர சூராதி சூர எல்லாரையும் விட மகத்தான வீரன் அர்ஜுனன் தானே. ஆமா. ஆனா மகாராஜா யாரானது? யுதிஷ்டிரர். எதுக்கானாரு? எதுக்கு? ஏன்னா அவர்தான் பெரியவரு. சரி, எல்லாத்தையும் விட்டுடுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி மகாராஜா ஆனீங்க? என்ன எப்படி ஆனேன்னா நான் தான் ராஜாவாகணும். நீங்க ஆனீங்க சரி, ஆனா நீங்க எப்படி மகாராஜா ஆனீங்க? எப்படி ஆனேன்னா எல்லாரும் என்னோட வயசுல சின்னவங்க, நான் தான் பெரியவரு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வைர நெத்திச்சுட்டி எனக்கு தான் கிடைக்கணும் சுவாமி. ஏன்னா நான் தான் திருமலம்பாவை விட பெரியவன். பாத்தீங்களா நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. இந்த உலகத்திலேயே அதி புத்திசாலி யாராவது இருந்தாங்கன்னா அது நீங்க மட்டும்தான். என்னோட புருஷன். எவ்வளவு சீக்கிரம் நீங்க என் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. சுவாமி, நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அந்த வைர நெத்திச்சுட்டி எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், அவ்வளவுதான். அந்த நெத்திச்சுட்டிய நீங்களே உங்க கையால என் நெத்தில அலங்கரிக்கணும். மகாராஜா, நீங்க எதுவும் சாப்பிடலையே. வெண்டைக்காய் போடட்டுமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு மூளை இருக்கு. மகாராஜா, சின்ன மகாராணிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ரொம்ப கோவமா இருக்காங்க. எல்லா பொருளையும் போட்டு உடைச்சு சின்ன பின்னமா ஆக்குறாங்க. சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரமா வாங்க மகாராஜா. சரி, நீ போ, நான் வரேன். நான் போயிட்டு வரேன். என்னால புரிஞ்சுக்க முடியுது. சந்தோஷம். நீ புலம்பி பிரோஜன லட்சண மகாராணி. நெத்திச்சொட்டிக்காக நீ யுத்தத்தை விரும்பினா அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். அன்பே, சின்ன மகாராணி அம்மா, இந்த இடம் ஏன் இப்படி? என்னாச்சு? நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? என்ன விஷயம் சொல்லு. உங்களுக்கு என் மேல இருக்கிற அன்பெல்லாம் குறைஞ்சிருச்சு. சுத்தமா அக்கறை இல்ல. அப்படின்னு யார் சொன்னது உங்ககிட்ட? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? அத வார்த்தையால சொல்லவே முடியாது. அப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? அவங்க உறவு. அந்த உறவுலயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலேயே ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன? சந்தேகமே இல்லாம அன்புதான். உங்களுக்கு என் மேல அந்த அன்பு தான் இல்ல. அதனால தான் நான் இப்படி அழுது புலம்புறேன். அன்பு. உங்களுக்கு என் மேல அன்பே இல்லைன்னா அப்புறம் எப்படி நம்பிக்கை இருக்கும்? நம்பிக்கை இல்லாத உறவுக்கு இந்த உலகத்துல அர்த்தம் இருக்கா? அர்த்தமே இல்லாத உறவுனா அப்புறம் இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் வீண்டான வீணா போன என் வாழ்க்கையை நினைச்சு அழாம எப்படி இருக்க முடியும்? கவலைப்படாம நான் என்ன பண்ணட்டும்? நீங்க என் மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்பா இருந்தா அந்த வயர நெத்திச்சுட்டி எடுத்துட்டு வந்து என் தலை மேல வச்சு அழகு பாத்துருக்க மாட்டீங்களா? திருமலம்பா, இந்த விஷயத்தை நீ என்கிட்ட நேரடியா கூட சொல்லிருக்கலாமே. இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு?
சின்ன மகாராணி, நீ வந்து இப்படி உட்கார். கொஞ்சம் அமைதியா இரு. நான் ஏதாவது பண்றேன். ஏதாவதுனா இல்ல, அதாவது உன்னுடைய ஆசை என்னவோ அதை நான் நிறைவேற்றுறேன். என்னோட ஆசை என்ன? வேற என்ன? அந்த நெத்து சுட்டி உனக்கே கிடைக்கணும், அதானே? ஆமா பிரபு, நீங்க எவ்வளவு நல்லவரு. என்னைக்கு உங்க கையால அந்த நெத்திச்சுட்டியை என் தலையில வைக்கிறீங்களோ அதுதான் நான் என்னைக்கும் மறக்க முடியாத நாளா என் வாழ்க்கையில நிலைச்சு நிக்கும். அந்த வைர நெத்திச்சுட்டி எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், அவ்வளவுதான். என்னைக்கு உங்க கையால அந்த நெத்திச்சுட்டியை என் தலையில வைக்கிறீங்களோ அதுதான் நான் என்னைக்கும் மறக்க முடியாத நாளா என் வாழ்க்கையில நிலைச்சு நிக்கும். வணக்கம் மகாராஜா. வணக்கம் குருதேவா. நீடூழி வாழ்க. என்ன விஷயம் மகாராஜா? நீங்க ஏதோ கவலையோட இருக்கிற மாதிரி தெரியுது. ஒன்னும் பிரச்சனை இல்லையே? எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு குருதேவா. என்ன? இந்த நெத்திச்சுட்டி அன்பளிப்பா வந்ததுல இருந்து என் சந்தோஷம், என் நிம்மதி எல்லாமே பாழா போச்சு. நெத்திச்சுட்டி ஒண்ணுதான் இருக்கு, ஆனா மகாராணிகள் ரெண்டு பேருமே அந்த நெத்திச்சுட்டி வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ரொம்ப கவலையா இருக்கு. இதுல கவலைப்படுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு மகாராஜா? நம்ம விகடன் இருக்கான்ல, அவன் பேரு என்ன? ராமனா? ராமன். அவன்தான். அவங்கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சிருங்க. அவங்கிட்டயா? ஆமா. விகடன் இருக்கிறது எதுக்காக மகாராஜா? இந்த மாதிரி வேலையை செய்யறதுக்கு தானே. ஆடி பாடி விளையாடி சிரிக்க வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணி செஞ்சிருவான். எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு மகாராஜா. அவன் இந்த வேலைய நிச்சயமா கச்சிதமா செஞ்சு முடிச்சிருவான். இது உண்மையிலேயே நடக்கும்னு சொல்றீங்களா? அவசியம் நடக்கும் மகாராஜா. வீரனே, விகடன் ராமகிருஷ்ணனை உடனடியா இங்க வர சொல்லு. நன்றி குருதேவா. பண்டிதன் ராமகிருஷ்ணா. என்ன காய்கறி கொண்டு வந்திருக்காங்க? ஒண்ணுமே சரியில்லை. அம்மா, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நீங்க வெண்டைக்காய் சாப்பிட ஆசைப்பட்டீங்க. இந்த காலத்துல வெண்டைக்காய் கிடைக்காதே. எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக வெண்டைக்காய் கொண்டு வந்திருக்காங்க. கிடைச்சதுக்கு சந்தோஷப்படணும். இப்ப என்ன நாங்க உங்களுக்காக வெண்டைக்காவை முளைக்க முடியுமா என்ன? உன்னை வெண்டைக்காவை முளைக்க சொன்னது யாருடி? ஏதோ ஒரு பிரச்சனையை எங்கேயோ எடுத்துட்டு போற. அம்மா, நான் எங்க எடுத்துட்டு போறேன்? இந்த பிரச்சனையை இங்க தானே பேசுறேன். இது வரைக்கும் வெண்டைக்காய், இது வரைக்கும் என்ன, இது வரைக்கும் உங்களோட புகார், இது வரைக்கும் நீங்க அங்க உங்க ரெண்டு பேர்ல சண்டை போட்டுக்கலாங்க. நீ நிம்மதியா தூங்கலையா? போய் தடுத்து நிறுத்து. அட போடா, நான் என்ன பைத்தியக்காரனா? பொம்பளைங்க சண்டைக்குள்ள நான் மூக்க நுழைக்க? ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கட்டும் குண்டப்பா. ரெண்டு பொம்பளைங்களுக்கு நடுவுல நடக்கிற சண்டைக்குள்ள போக கூடாது. ஏன்னா அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை முடியாது. ஆனா நடுவுல போறவனோட கதை மட்டும் முடிஞ்சு போயிடும். நீ ஒண்ணு கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னு வையே, எதுக்காக சண்டை போட்டோங்கிறதையே மறந்துடுவாங்க. அதுக்குள்ள எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருவாங்க. என்ன சாப்பிடுறது காத்தியா? பசிச்சா நாமளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நீ வேணா பாரு, கடைசியில தீஞ்சு போன பதார்த்தத்தை தான் பண்ண போறாங்க. வணக்கங்கள் விகடரே. வணக்கம்ப்பா, வணக்கம். வணக்கம்லாம் சரிதான் தம்பி. ஆனா இப்போ என்ன விகடன்னு சொல்லி கூப்பிடுறது அவ்வளவு அவசியமா என்ன? சரி, கூப்பிட்டுட்ட. என்ன விஷயமா வந்த அதை சொல்லு. மகாராஜா உங்களை உடனே கிளம்பி அரண்மனைக்கு வர சொல்லி ஆணையிட்டு இருக்காரு. உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா ராமா? இப்பதான் புரியுது பட்டு, கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. மகாராஜா ரெண்டு பொம்பளைங்களுக்கு நடுவுல மாட்டி சிக்கி சின்ன பின்னமாயிட்டாருன்னு பாக்கும்போதே தெரியுது. அங்க சும்மா நின்னு யார்கிட்ட பேசிட்டு இருக்க ராமகிருஷ்ணா? உங்களை தான் கேட்கலாம்னு இருந்த மகாராஜா. நீங்க எதுக்காக என்ன வர சொன்னீங்க?
இந்த நெத்திச்சுட்டி இனிமே உன்னோட பொறுப்பு. இது இனி உன்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா நெத்திச்சுட்டி 1, ராணிகளோ 2. நான் பிரச்சனையில இருக்கேன். என்னுடைய பிரச்சனைக்கு நீதான் ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு சொல்லணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 2 ராணிகள்ல ஒரு ராணி கூட வருத்தப்படவும் கூடாது, கோவப்படவும் கூடாது. ஒருவேளை அவங்க வருத்தப்பட்டா நீ வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை அவங்க கோவப்பட்டாங்கன்னா நானும் கோவப்பட வேண்டியிருக்கும். ராமகிருஷ்ணா, ஓம் மேல. ஒருவேளை நான் கோவப்பட்டா என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தேவையில்லாம விகடன் ராமகிருஷ்ணனை சந்தேகப்படுறீங்க மகாராஜா. நான் தான் சொன்னேன் இல்லையா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நம்மளோட இந்த விகடன் இந்த பிரச்சனைக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு தீர்வை கண்டுபிடிச்சே தீருவான். கண்டுபிடிச்சா அது அவனுக்கு நல்லது குருதேவா. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு என்னுடைய இல்லற வாழ்க்கையில அமைதி தேவை. நான் சந்தோஷமா இருக்கிறதும் இல்லாததும் உன்னுடைய பொறுப்பு தான் ராமகிருஷ்ணா. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவெடு. இனி எல்லாம் உன் கையில தான் இருக்கு. ஆனா மகாராஜா, எனக்கு சாக்கு போக்கு எதுவும் தேவையில்லை ராமகிருஷ்ணா. நீ என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நாம 2 பேரும் ஒருத்தர் மறுபடியும் சந்திப்போம். என்னது? நெத்திச்சுட்டியோட பொறுப்பை மகாராஜா ராமகிருஷ்ணன் கிட்ட ஒப்படைச்சிருக்காரா? அப்ப யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு அவன் தான் முடிவு பண்ணுவானா? ஆமா மகாராணி, இப்ப நிலைமை அப்படித்தான் இருக்கு. ஆனா பிரபு ஏன் இப்படி பண்ணிருக்காரு? அரசர் ஏன் அப்படி பண்ணாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் மகாராணி திருமலாப்பா. ஆனா இப்ப எல்லாமே ராமன் கையில தான் இருக்குங்கிறது உண்மை. அவன் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அவங்களுக்கு தான் கொடுப்பான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நெத்திச்சுட்டி மேல உண்மையான அதிகாரமும் உரிமையும் யாருக்கு இருக்குன்னா அது நீங்க தான். நானா? சந்தேகமே இல்ல மகாராணி சின்னாதேவி. நீங்க இந்த குடும்பத்தோட பெரிய மருமக. இந்த நெத்திச்சுட்டி என்ன, இந்த குடும்பத்தோட எல்லா முதல் மரியாதையும் உங்களுக்கு தான் கிடைக்கணும். இதுல மாற்று கருத்தே இல்ல. ரொம்ப நன்றி குருதேவா. நீங்க நிச்சயமா என்னோட கௌரவத்தை உயர்த்திருக்கீங்க. நான் சொன்ன விஷயத்துல ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். சரி, நீங்க சின்ன மகாராணி தான், அதனால என்ன? நீங்க இந்த குடும்பத்தோட மருமக தானே. இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருள் மேலேயும் மகாராணிக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் உங்களுக்கும் இருக்கு. அதுல சந்தேகமே இல்லை. அந்த நெத்திச்சுட்டி உங்களுக்கு தான், கண்டிப்பா உங்களுக்கு தான் கிடைக்கணும். ஆனா அந்த என்ன தயக்கம் குருதேவா? அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் இந்த விஷயத்துல அவன் என்ன நினைப்பான்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை அவன் இந்த குடும்பத்தோட பெரிய மருமகளான மகாராணி சின்னாதேவிக்கு அந்த நெத்திச்சுட்டிய கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தான்னா? சரி, திருமலாம்பாக்கு தான் கிடைக்கணும்னு பண்டிதன் ராமகிருஷ்ணன் எதுக்காக நினைக்கணும்? அவன் தான் சதிகாரனாச்சே, கபட. எப்போ என்ன சதி திட்டத்தை தீட்டுவான், எதுக்காக தீட்டுவான்னு யாருக்கு தெரியும்? ஒரு ஞானி சரியாதான் சொல்லியிருக்கான். கலியுகத்துல கால் எடுத்து வைக்கும் போது கஷ்டப்படுறது ஒருத்தர், பலனை அனுபவிக்கிறது இன்னொருத்தர்னு. அந்த நேரம் வந்துருச்சு. இப்போ கஷ்டப்படுறது யாரு, அந்த பலனை அனுபவிக்கிறது யாருங்கிறத முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு பண்டிதன் ராமகிருஷ்ணன் கையில தான் இருக்கு. என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். ராமகிருஷ்ணா, நூத்துக்கணக்கான கலைஞர்கள் ராத்திரி பகல்னு பார்க்காம தயாரிச்ச அற்புதமான வைர நெத்திச்சுட்டி. எத்தனையோ கலைஞர்கள் மாச கணக்குல தொடர்ந்து செஞ்ச பரிசோதனைக்கு கிடைச்ச பரிசு இது. அமோகமானது, அற்புதமானது, ஈடு இணை இல்லாத அரிய பொக்கிஷமா இந்த நெத்திச்சுட்டி. இருக்கிறதோ ஒரு நெத்திச்சுட்டி, சண்டை போடுறதோ 2 பேரு.
ரெண்டு ரெண்டு நீங்க எதுக்கு சும்மா ரெண்டு ரெண்டுங்கிறீங்க? ஏன் பிரச்சனை அப்படி? அம்மா சாரதா, யாராவது இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. ஒரு நெத்தி சுட்டிய 2 மகாராணிகளுக்கு எப்படி கொடுக்கறது? நான் என்ன சொல்ல வரேன்னா இது தூக்குன்னு சொல்ல வர. ஆனா அதோட சேர்த்து நீ சொல்ல வந்த விஷயத்தையும் சொல்லிட. இந்த நெத்திச்சீட்டியை தூக்கி எனக்கு கொடுத்துருங்கன்ற. உனக்கு கொடுத்துட்டா மகாராணிக்கு என்ன பண்றது? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். இதுவா உங்க ஊர்ல தீர்வு? சரிதான். நான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு வந்தா நீங்க இன்னொரு பிரச்சனையை தலைமையிலேயே தூக்கி வைக்கிறீங்க. என்ன? முதல்ல என் முதுக தட்டலாமா? சபாஷ்ன்னு சொல்லு. உன்னுடைய பிரச்சனையை தீக்க நான் ஒரு உபாயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன உபாயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நீ? கவனமா கேளு. இந்த நெத்தி சுட்டிய பிரிக்க முடியாம இருக்கலாம், ஆனா மகாராணிங்களுக்கு நடுவுல வேலையை பிரிக்கலாம்ல. பெரிய மகாராணி காலையில வச்சுக்கிட்டா லாத்தலி சின்ன மகாராணி வச்சுப்பாங்க. குளிக்கலப்ப சின்ன மகாராணி வச்சுக்கிட்டா அலங்காரம் பண்ணும்போது பெரிய மகாராணி வச்சுப்பாங்க. அப்புறம் தல்பாலுக்கு வரும்போது சின்ன மகாராணி வச்சுப்பாங்க. என்ன எங்க? என்ன தேடல? தடிய தேடுற. அந்த தடிய எதுக்கு? தடி எதுக்கு? இப்படி புத்தி கிட்டத்தனமா பேசினா தடிய தேடாம உனக்கு ஆர்சியா எடுப்பாங்க. பிடிக்கலன்னா கொஞ்சம் அன்பா சொல்லலாம்ல. எதுக்கு இப்ப சும்மா கத்தல? சின்ன பசங்கன்னா கடவுளுக்கு சமம். அதுவும் என்ன மாதிரி பசங்கெல்லாம் அப்பாவீங்க. ஓஹோ, நீங்களும் சொல்லணுமா? சரி சொல்லுங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டு சொல்லு. இவங்க ஒரு பொருளைய கிளப்பி விட சொல்றாங்க. இந்த நெத்திச்சுட்டில பேய் இருக்கு, பேய் புகுந்துருச்சுன்னு சொல்றாங்க. யார் அந்த நெத்திச்சுட்டிய வச்சுக்கிறாங்களோ அவங்கள அந்த பேய் பிடிச்சிருமா. அப்புறம் பாருங்க, அந்த 2 ராணிங்களும் இந்த நெத்திச்சுட்டி பேரை சொன்னோன்னே எப்படி ஓடுறாங்கன்னு. இப்ப கடைசியில என்ன சொல்றாங்க? எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. ரொம்ப இவங்க சொன்னது நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கேவலமான யோசனை. என்னம்மா நீ வேற? ராணிங்க என்ன புத்தி இல்லாதவங்களா? குழந்தைங்க கதைய சொன்னா நம்பிடுவாங்களா? இவங்க தான் சொல்லுவாங்க தப்பு பண்ணி தண்டனை அனுபவிக்காதுன்னு. இப்ப இவங்களே தண்டனை வாங்கி கொடுக்க யோசனை சொல்றாங்க. ஐயா விகடரே, என்னையா? என்னங்க? இதனால உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, பெரிய மகாராணி சின்னாதேவி உங்க வீடு தேடி வந்துகிட்டு இருக்காங்க. மகாராணி சின்ன தேவியார் இங்க வராங்களா? அடக்கடவுளே! மகாராணி சின்ன தேவிக்கு இந்த அடியானோட கொடான கொடி வணக்கங்கள். இந்த விகடன் ராமகிருஷ்ணனோட சாதாரண குடிசைக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். ஆனா நீங்க ஏன் இவ்வளவு தூரம் வந்து சிரமப்படணும்? சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்து. நான் உன்னை பார்க்க வரல, உன்னோட குடும்பத்தை பார்க்க வந்திருக்கேன் ராமகிருஷ்ணா. அப்ப நான் தானே வரணும். இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவங்க சண்டை எதுவும் போடல, ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை பூரா மௌன விரதம் இருக்கிறதா வேண்டிக்கிட்டாங்க. அதனால எப்பவுமே ஏதாவது சைகை பண்ணி தான் பேசுவாங்க. நீ எடுத்துருங்க. சாரதா, நீ ஏன் அப்படி நின்னுகிட்டு இருக்க? அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டு சொல்லு. இவங்க சொல்றாங்க, நாங்க ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கோம், உங்களை மாதிரி நல்லவங்க எங்க வீடு தேடி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை வரவேற்கிறாங்க. இவங்க இவ என்னோட மனைவி சாரதா. ஓ, நீங்க தானா சாரதா? அன்னைக்கு ராதாகிருஷ்ணன் நாட்டியத்துல நீங்க தானே ராதாவா இருந்தது? எவ்வளவு அருமையா பண்ணிருந்தீங்க அன்னைக்கு. ரொம்ப அழகா பார்க்க லட்சணமா இருக்கீங்க. எடுத்துக்கோங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல நான் ஏதோ பழக்க தோஷத்துல சொல்லிட்டேன். நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல நீங்க இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி நீங்க இல்ல, ராமகிருஷ்ணன் தான். ஏன்னா உங்களை மாதிரி அழகு குணமும் உள்ள பொண்டாட்டி கிடைச்சிருக்கே. சரி, அதெல்லாம் விடுங்க. உங்களுக்காக சில பரிசுகளை கொண்டு வந்திருக்கேன். இதுதான் எங்களுக்கு இப்ப ரொம்ப அவசியம். மன்னிச்சிருங்க, இது கொண்டு வர என்ன அவசியம் இருக்கு? முதல் முறையா உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். வெறும் கையோட எப்படி வர்றது? இத போட்டுக்கோங்க. இது உங்களோட அழகுக்கு இன்னும் அழக சேர்க்கும். ரொம்ப நன்றிங்க. இது உங்களுக்காகமா. இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நன்றி சொல்றாங்க. நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிதான் ராமகிருஷ்ணா. ரொம்ப அன்பான குடும்பம் உன்னுடையது. நல்ல பாரம்பரியமும் பண்பும் தெரிஞ்ச பொண்டாட்டி, பாசமான தாய். இவன மாதிரி குண்டப்பா, அவன் என்னோட நண்பன். நல்ல சுட்டியான குறும்பான நண்பன்.
இவ்வளவு சுகமான சந்தோஷமான குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. அந்த கடவுள் என்னைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். அம்மா, உங்களுக்கு எப்போ எது எந்த நேரத்துல தேவைப்பட்டாலும் நான் இருக்கிறத மறந்துடாதீங்க. உங்க குடும்பம் என்னோட குடும்பம் மாதிரி. உங்களோட சுகதுக்கங்கள் என்னோட சுகதுக்கங்கள். இந்த மகாராணி சின்ன தேவி என்னைக்கும் உங்களுக்கு துணையா இருப்பா. சரி, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நான் கிளம்புறேன். மகாராணி, நீங்க முறையா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இப்படி எதுவும் சாப்பிடாம. இன்னொரு தடவை வரும்போது இப்ப நான் அரண்மனைக்கு போகணும். வருவேன். நிச்சயமா ஒரு நாள் விருந்து சாப்பிடுறதுக்காக உங்க வீட்டுக்கு வருவேன். இப்ப நான் கிளம்புறேன். ராமா, சொல்லுங்க கொஞ்சம் மகாராணி. இப்படி வரியா? உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு மரண தண்டனைய விதிச்சப்போ மகாராஜா கிட்ட நான் தான் சொன்னேன், உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும்னு. ஏன்னா அப்பதானே உன்னால நிரபராதின்னு நிரூபிக்க முடியும். மகாராஜா உனக்கு அவகாசமும் கொடுத்தாரு. உனக்கே நல்லா தெரியும், நான் எது சொன்னாலும் மகாராஜா தட்டவே மாட்டாரு. ஐயோ, எனக்கு தெரியும் மகாராணி. இந்த நன்மைகளை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு உன் மேல எப்பவும் நம்பிக்கை இருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்ல. நெத்தி சுட்டியே எனக்கு தான் கொடுக்கணும்னு நீ எப்பவும் முடிவு பண்ணிருப்ப. நீ ரொம்ப புத்திசாலி, திறமசாலி, பகுத்தறிவு இருக்கிறவன். நீ எப்படி தப்பான முடிவு எடுப்ப? சரி சரி மகாராணி, எனக்கு நல்லாவே புரியுது. ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்புறேன். வாங்க மகாராணி. என்ன நல்லா இருக்கு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த நெத்திச்சுட்டிய பெரிய மகாராணி சின்ன தேவிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இல்லனா இல்லன்னா நீ மாட்டிக்கிடலாமா? நீ மாட்டிக்கிட்ட. ஏய், விகடர் ராமகிருஷ்ணனுக்கு இந்த அடியனின் வணக்கங்கள். சின்ன மகாராணி திருமலாம்பா உங்களை உடனடியா அரண்மனைக்கு வர சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. நீங்க இப்பவே இந்த நிமிஷமே என் கூட அரண்மனைக்கு புறப்பட்டு வரணும். தேவி, சின்ன மகாராணி என்ன வர சொல்லியிருந்தாங்க. அகால மரணத்துல உனக்கு நம்பிக்கை இருக்கா? என்னது? அகால மரணம் எப்ப வேணாலும் என்னைக்கு வேணாலும் வரும். நம்பிக்கை இருக்கு. உள்ள போங்க, உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அகால மரணம் காத்துக்கிட்டு இருக்கா? அதாவது சின்ன மகாராணி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். இந்த சூழ்நிலையில அகால மரணமும் அவங்களும் ஒண்ணுதான். பார்த்து. மகாராணி, ஐயோ ராணி. இப்ப சொல்ல, நீ என்ன யோசிச்சிருக்க ராமகிருஷ்ணா? யோசிச்சுட்டு புனர்ஜென்மம் இருக்கு, அதாவது புனர்ஜென்மம் இருக்குன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. நான் கேக்குறது நெத்தி சுட்டிய பத்தி ராமகிருஷ்ணா. இப்ப சொல்லு, அத பத்தி என்ன முடிவெடுத்திருக்க? என்னன்னா காப்பாத்திக்கணும், வேற என்ன பண்றது? அப்படின்னா ஜனங்க உன்னை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. நீ ரொம்ப புத்திசாலியாமே, சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துப்பியாமே. அது எப்படி புரியாம இருக்கும்? இப்படி கேட்டா குருடனுக்கு கூட புரியும். என் பிரச்சனை நெத்தி சுட்டிய பத்தி இல்ல ராமகிருஷ்ணா, என்னோட சுயமரியாதைய பத்தி. சுயமரியாதை போனதுக்கு அப்புறம் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒருவேளை அந்த நெத்தி சுட்டி எனக்கு கிடைக்கலன்னா ராமகிருஷ்ணா, என் கையால நானே என் உயிரை எடுத்துக்கவும் தயங்க மாட்டேன். அப்ப என் சாவுக்கு பொறுப்பு யார் தெரியுமா? யார் இது? இன்னும் புரியல. அது நீதான் ராமகிருஷ்ணா.
ஏன்னா நெத்தி சுட்டிய யார்கிட்ட கொடுக்கணும் யார்கிட்ட கொடுக்க கூடாதுங்கிற பொறுப்பு உன்னோட தானே. அப்ப நீ எடுக்கிற முடிவுகளோட பின்விளைவுக்கு நீ தானே காரணம். சொல்லு என்ன? அப்படின்னா அந்த நெத்தி சுட்டி இதுக்கப்புறம் எனக்கு சொந்தமாச்சு நான் நினைச்சுக்கலாமா? ஆச்சு 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 என்ன ஆச்சு ஆச்சு? நெத்தி சுட்டி உங்களுக்கு தான். உன்னுடைய எதிர்காலம் ரொம்ப ஒளிமயமா இருக்கு ராமகிருஷ்ணா. மகாராணி ஆணையிட்டீங்கன்னா நான் இங்க இருந்து உடனே கிளம்பி போயிடுவேன். நீ போகலாம். ரொம்ப ரொம்ப நன்றி மகாராணி. நன்றி, ரொம்ப நன்றி. என்ன யோசிக்கிற ராமா? அட உன்னதான் கேக்குறேன், என்ன சிக்கிற. இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரதுக்கான உபாயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல இருந்து வெளியில வரது அவ்வளவு சுலபமான வேலையா? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. நான் எப்படி இருக்கேன்? ரொம்ப அழகா இருக்க. என்னங்க, அது நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்கேனா? இல்ல. மத்த பொண்டாட்டிங்க மாதிரி அடம் பிடிச்சேனா இத கொடுங்க அத கொடுங்கன்னு? இல்ல. எப்பவாவது இதுதான் வேணும்னு உன்னை வற்புறுத்தி கோவப்படுத்திருக்கேனா? இல்லையே. அதுக்குன்னு நான் உன்கிட்ட எதையும் கேக்குற உரிமை எனக்கு இல்லன்னு ஆயிடுமா? அதான் சொன்னல, நீ என்ன வேணாலும் கேட்கலாம். நீ என்னோட பொண்டாட்டி சாரதா. நீ என்கிட்ட எதை வேணாலும் கேக்குற உரிமை உனக்கு இருக்கு. நீ கோச்சிக்கலன்னா ஒண்ணு கேக்கட்டுமா? நான் கோச்சிக்க மாட்டேன். இந்த நெத்தி சுட்டி எனக்கு கொடுத்துருங்க. எனக்காக இத கூட பண்ண முடியாதா? இது நெத்தி சுட்டிமா. மாம்பழம் நீ கேட்ட உடனே மரத்துல இருந்து போய் பறிச்சு கொண்டு வந்து உன்கிட்ட கொடுக்க மகாராணிகளுக்கு பரிசா வந்தது. அந்த 2 மகாராணிகளுமே இந்த நெத்தி சுட்டிக்காக உன் புருஷன் உயிரோடையே விளையாட துணிஞ்சிட்டாங்க. விவரம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப இதே மாதிரி இன்னொன்னு செஞ்சு எனக்கு கொடுங்க. ஆமாங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க பேசாம 2 மகாராணிங்களுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. அவங்களுக்கு வித்தியாசம் தெரிய போது. நான் ஒரு பெண்ணோட மனசு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். 2 மகாராணிங்களுக்கும் இந்த நெத்திச்சுட்டி மேல விருப்பம் இல்ல. அவங்க சொன்ன பேச்சு நடக்கணுங்கிற அகங்காரம். அவங்க நினைச்சதுதான் நடக்கும்னு இந்த நாட்டு மக்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக. உண்மையான மகாராணி அவங்க தானே எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக இந்த நெத்திச்சுட்டி வச்சுக்க ஒருத்தருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்ல. அவ்வளவுதான். இதான் பிரச்சனை ராமா. இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. 2 பேருமே இந்த நெத்திச்சுட்டிய காரணமா காட்டி அவங்களோட சுயமரியாதையை திருப்திப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னாச்சு? நான் தப்பிச்சுக்கிட்டேன். என்ன? தப்பிச்சுக்கிட்டேன் சாரதா. நான் தப்பிச்சுக்கிட்டேன். இந்த பயங்கரமான உயிரெடுக்கிற பிரச்சனைக்கு நான் தீர்வு கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே உன் தாலிக்கு எந்த பயமும் இல்ல. நான் என் உயிரை காப்பாத்திக்கிட்டேன் சாரதா. என் உயிரை காப்பாத்திக்கிட்டேன். நான் தப்பிச்சுட்டேன். இந்த பிரச்சனைக்கான தீர்வு கண்டுபிடிச்சு தப்பிச்சுக்கிட்டேன். என் தலை தப்பிச்சுட்டேன். என்னாச்சுலாமா ஆடிக்கிட்டு இருக்க? பைத்தியம் பொழிச்சிருச்சா? என்ன எதையும் கேட்காத குண்டப்பா, எதுவும் கேட்காத. என்ன சந்தோஷத்துல மிதக்க விடு. நான் ஆடிக்கிட்டே இருப்பேன், பாடிக்கிட்டே இருப்பேன் சந்தோஷத்துல. சொல்லுங்க மந்திரியாரே, என்ன எதுக்காக இங்க வர சொன்னீங்க? மகாராஜா, ராமகிருஷ்ணா உங்களை சந்திக்கணும்னு சொல்றான். ஆனா தனியா சந்திக்கணுமா? ஏன் தனியா சந்திக்கணும்? அதுக்கு பதிலா நானே என் வாயால சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா மகாராஜா? ஏன் தனியா சந்திக்கணும்னு சொன்ன ராமகிருஷ்ணா? உங்க பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்ட மகாராஜா. உண்மையாவா? அப்படின்னா 2 ராணிகள்ல யாருமே வருத்தப்பட மாட்டாங்களா? நாம தப்பிச்சிட்டோமா? தப்பிச்சிட்டோம் மகாராஜா, நாம தப்பிச்சிட்டோம். அப்படின்னா இதுக்கு தீர்வு என்னன்னு சொல்லு.
இந்த நெத்தி சுட்டிய நீங்க சின்ன மகாராணிக்கு கொடுக்கலாம். ஆனா நான் பெரிய மகாராணிக்கும் நெத்தி சுட்டி கொடுக்கணுமே. ஆமா, பெரிய மகாராணிக்கு நெத்தி சுட்டி கொடுக்கணுமே. அப்படின்னா இந்த நெத்தி சுட்டிய நீங்க பெரிய மகாராணிக்கு கொடுக்கலாம். இது என்ன விளையாட்டு ராமகிருஷ்ணா? பிரச்சனை உனக்கு புரியலையா? மகாராஜா ஒரு நெத்தி சுட்டிய 2 மகாராணிகளுக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஒருவேளை மகாராஜா இந்த நெத்தி சுட்டிய பெரிய மகாராணிக்கு கொடுத்தா சின்ன மகாராணிக்கு என்ன கொடுப்பாரு? நீ என்னமோ மகாராணிக பிரச்சனைக்கு தீர்வு சொல்றேன்னு யோசிச்சு யோசிச்சு உன்னோட சுயநினைவை இழந்து நிக்கிறேன்னு நினைக்கிறேன். மந்திரியாரே, 2 பெண்களுக்கு இடையில மாட்டிக்கிட்டா யாரு வேணாலும் சுயநினைவை இழக்கலாம். எனக்கு நல்லாவே புரியுது மகாராஜா. அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. அதான் மகாராஜா, எனக்கு புரியலங்கிறது புரிஞ்சிருக்குன்னு சொல்றேன். இப்ப கேள்வி கேளுங்க. ராமகிருஷ்ணா, நான் அதே கேள்வியை தான் கேட்கிறேன். மகாராஜா இந்த நெத்தி சுட்டிய பெரிய மகாராணிக்கு கொடுத்தா சின்ன மகாராணிக்கு என்ன கொடுப்பாரு? ஆமால, சின்ன மகாராணிக்கு நீங்க இந்த நெத்தி சூட்டிய கொடுத்துருங்க மகாராஜா.